வணக்கம் மக்களே, வட லண்டன் ஆஸ்னல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது வந்து நம்ம வந்து வீக்கெண்ட் நடந்த பர்ன்லி கேம். இந்த கேமோட ரிவ்யூ தான் பண்ண போறோம் இந்த எபிசோட்ல. அதுவே கூடவே மிட் வீக்ல நம்ம வந்துட்டு டியூஸ்டே அன்னைக்கு we are going to be playing ஸ்லாவியா பிராகாவோட விளையாட போறதுக்கு அதுக்கான ஒரு சின்ன ப்ரிவியூவும் பண்ண போறோம். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை பேசியிருந்தோம், என்ன பேசுறது பர்ன்லி கேம்ல, செகண்ட் ஹாஃப் பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு. செகண்ட் ஹாஃப் பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லதான், அதனால நாங்களே ஏதாச்சும் ஒரு கதை சொல்ல போறோம் செகண்ட் ஹாஃப் பத்தி. பட் அதே மாதிரிதான் வந்து நம்ம ஸ்லாவியா கேமுமே வந்து அவங்கள பத்தி நம்மளுக்கு வந்து என்ன தெரியுங்கிறது அப்படின்னா ரொம்பலாம் தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். ஆனா கொஞ்சம் தெரிஞ்சுதான் கொஞ்சம் சொல்ல போறோம், அவ்வளவுதான் இந்த எபிசோட்ல. ஸோ we hope to give you a good episode. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் அஃப்கோர்ஸ் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க. ஸோ எபிசோட்குள்ள போயிடலாம். விஜய், ஃபர்ஸ்ட் தாட்ஸ் பர்ன்லி. நம்ம வந்து இதெல்லாம் வந்து பர்ன்லி நம்ம போறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கார்டு இருந்துச்சு. ஹோம்ல வந்துட்டு தோக்காம இருந்தாங்க கண்டினியூஸா. பட் என்னதான் ஒரு இந்த மாதிரி எல்லாம் ரெப்யூட்டேஷன் வச்சிருந்தாலும் பர்ன்லிங்கிற ஒரு டீம் வந்துட்டு ரெலிகேஷன்ல இருந்து மேல ப்ரொமோட் ஆயிட்டு வந்த டீம் சாம்பியன்ஷிப்ல இருந்து. அண்ட் ஒரு லீக் வின் பண்ண போறோம் ஒரு டீமா இருந்தோம்னா நம்மளுக்கு இது இந்த கேம்லாம் நம்ம வந்து லைக் எப்படி சொல்றது, ஹோம் என்னாவே ரெண்டுத்துலயுமே நம்ம வந்து இதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ண வேண்டிய ஒரு கேம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த கேமையும் போய் அப்ரோச் பண்ணோம். உன்னுடைய தாட்ஸ் பிஃபோர் கோயிங் இன் டு த கேம், ஏதாச்சும் உனக்கு வந்து ஒரு பிசிறு தட்டுன்னு ஒரு இது இருந்துச்சா? அண்ட் யுவர் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் அபவுட் த கேம். அருண் வந்து ஆர்சின் வெங்கரோட டைம் எல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கேம் எல்லாம் வந்து அப்படியே ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணணுமா? இந்த மாதிரி கேம் தான் நம்ம கஷ்டமாவே இருக்கும். ட்ரெடிஷனலா நமக்கு தெரியும். எப்பயாச்சும் மாறணும், எப்பயுமே அப்படியே இருந்தானா என்ன பண்றது அதுக்கப்புறம்? அதுதான் அந்த அது. ஆனா அதுதான் சொல்றேன், அது மாறணும்ன்றது கரெக்ட். ஆனா அந்த பயம் இருக்க தானே செய்யும். பிடிஎஸ்டின்னு அது இங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி. பர்ன்லி வந்து ஆக்சுவலா ஓரளவுக்கு கான்பிடன்ஸ் இருந்தது. ஆனா என்னன்னா வந்து அவங்களோட, நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட ஹோம் ஃபார்ம்ன்றதோட ஹோம்ல அவங்க வந்து கொஞ்சம் டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ எனக்கான பியர் என்னவா இருந்ததுன்னா, திரும்ப ஒரு லோ பிளாக் வரும், திரும்ப நமக்கு வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்டா வந்து என்ன பண்றது, செட் பீஸ் திரும்ப ஒர்க் ஆகுமா அப்படின்ற அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் அந்த செட் பீஸ் திரும்ப ஒர்க் ஆகுமாங்கிற அந்த கொஸ்டின் எல்லாம் வரவே வராத அளவுக்கு வெளியே போயிருக்குமே எல்லாமே. அது கரெக்டா வந்து கமெண்ட்ரிலயும் அப்பதான் சொல்றானுங்க, இந்த மாதிரி வந்து செட் பீஸ் வந்து இவங்க ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இதுலயும் ஸ்கோர் பண்ணா எப்படி செமையா இருக்கும்ல, எல்லாம் பத்திக்கிட்டு எரியும்ல அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி பாக்குறேன், பார்த்தா கோல். ஆனா ஃபன்னு என்னன்னா, லைக் அந்த மத்த ஃபேன்ஸ் எல்லாம் பாப்பாங்கல்ல, அந்த வாட்ச் அலாங் பண்றப்ப ஹேட் வாட்ச் பண்ணுவாங்கல்ல, அது வந்து ஹேட் வாட்ச் போறப்போ முன்ன எல்லாம் வந்து அவங்களோட இது வந்து ஐயோ மறுபடியும் செட் பீஸ்ல போட்டாங்கடா அப்படி இருக்கும். இப்போ வந்துட்டு செட் பீஸ் போட போறாங்க, போட்டாங்க, அப்படிதான் அதோட முடியுது. செமையா இருந்துச்சு அது பாக்குறப்போ. நான் வந்து ஹைலைட் திருப்பி பார்த்தேனோ இல்லையோ, இந்த ரியாக்ஷன்ஸ் தான் பார்த்தேன். இந்த டான் குசம், இந்த மட்டிஸ் அர்மானி, இவங்களுடைய இது அப்படியே அதுல அப்படியே டிஎஸ் குடிச்சுட்டு இருந்தேன் நான் அப்படியே வந்து. அதான் பட் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சில இதுல யோசனை இருந்தது, நம்ம வந்து இந்த கேம்ல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணணுமா பிளேயர்ஸ் அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா வந்து ஐ மீன் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு பர்ன்லி, பட் ஸ்டில் நம்ம வி ஆர் நோன், நவம்பர்னாலே நமக்கு ஒரு ஷேக்கிங் வரதான் செய்யும். அந்த ஷேக்கிங்க்கு வந்து எந்த மாசம் தான் ஷேக்கிங் வராது? இல்ல சில மாசம் நமக்கு எப்பவுமே கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். ஓகே நம்ம வந்து பிரச்சனை இல்லாம இந்த மாசம் ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பசங்க படத்துல என்ன வந்துருமா, இந்த மாசம் 5 சண்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்ப வந்து இனி ஆடுற கேம்ல நோ யூஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஜாலியா ஆகஸ்ட்ல பெருசா பாதிப்பா இருக்காது, ஜாலியா பாடிடுவோம் ஆகஸ்ட்ல எப்பயுமே. ஆனா அதுதான் சொல்றேன். ஆனா இந்த இது வந்து நவம்பர்னால எனக்கு கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கும் எப்பவுமே. நவம்பர் மாசம் அப்படின்றது வந்து ட்ரெடிஷனலா நமக்கு கொஞ்சம் இதுவா இருக்க விஷயம். ஆனா வந்து இன்னொன்னு வந்து இன்ஜுரி லிஸ்டும் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே இன்ஜுரி லிஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இந்த மந்த் தான் வந்து ஆக்சுவலா ஆகுது, ரைட். எஸ்பெஷலி வந்து இந்த மந்த், இதுக்கு அடுத்து டிசம்பர் மந்த் வந்து கொஞ்சம் எப்பவுமே வந்து ஹெக்டிக்கான மந்தா இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கிற மேட்சஸ், இம்பார்ட்டன்ஸ் அதிகம் இருக்க மேட்சஸ் இருக்கிற மந்தா இருக்கும் டிசம்பர். ஸோ அந்த இதெல்லாம் வரும்போது ஓகே இந்த கேம்ல ஒரு வேளை நம்ம வந்து இது பண்ணிருக்கோமோ, ரெஸ்ட் பண்ணணுமோ சில பிளேயர்ஸை, சலிபாவில் ரெஸ்ட் பண்றது பெட்டரோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா கேம் ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே வேற மாதிரி மாறிடுச்சு. அதுதான் ஸோ டோட்டலி நம்ம பார்த்தோம்னா இந்த இது வந்து லைக் இந்த இன்ஜுரி ஃபேக்டருங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் கொண்டு வந்தேன். ஏன்னா நம்ம வந்து நான் போன எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இதே சுச்சுவேஷன் முன்னாடி இருந்ததுன்னா நம்ம வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போம். இப்போ வந்துட்டு அது இருக்கு,
வி ஃபீல் லைக் சேட் அபவுட் இட். பட் அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேம் இதுவாகுங்கிற ஒரு சுச்சுவேஷனே வராம தான் இருக்கு. ஸோ தட் இஸ் வந்து இந்த ஒரு பெரிய மறுபடியும் ஐ கேனாட் எம்பசைஸ் ஆன் திஸ் இனஃப். இது வந்து ஒரு நம்மளுடைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய டெஸ்டமெண்ட். அவங்க எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே. அண்ட் இதே வந்து ஓடிட்டு இருந்தா நல்லா இருக்குமான்னு கேட்டா இல்ல ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு போன சீசன் மெரினோ வச்சு ஆடுற அதுவே செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம் எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்துடும் மறுபடியுமே. அது வி டோன்ட் வாண்ட் தட். லலித், உன்னுடைய தாட்ஸ், ஃபர்ஸ்ட் தாட்ஸ். ஸ்டார்டிங் லைனப்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருசா எதுவுமே வந்துட்டு சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா ஒரு பிரீமியர் லீக் கேமை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அதுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம வந்து நடுவில் கப் கேம்ல ஆடின மாதிரிலாம் விளையாடல. ஸோ உன்னுடைய தாட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப். கோயிங் டு த கேம்னா நான் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா தான் இருந்தேன். ஏன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, நம்ம ஒரு ஜோன்ல ஆடிட்டு இருக்கானுங்க. அதாவது புயல் வேகத்துல போயிட்டு இருக்கேன், குறுக்க கீது எது வந்துட போகுது அப்படிங்கிறது சொன்னது. அந்த ஜோன்ல இருக்கானுங்க. பட் ஸ்டார்டிங் லைனப்ல நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா மிட் வீக் கேம் வந்து ஸ்லாவியா பிராக்ங்கிறதுனால நம்மால் லைக் அப்போ ரொட்டேட் பண்ணிக்கலாம்னு யோசிச்சிருப்பேன் அப்படி. ஏன்னா இப்போ லைக் எவ்வளவு பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் அங்க ரொட்டேட் பண்ணாம எல்லாரையும் இறக்கி எல்லாரையும் மறுபடியும் இறக்கி இல்ல அதாம்ல வர்கீஸ் இஎஃப்எல்ல பிரைட்டன் கூட பண்ணதே அதிசயமா இருந்தது. அதான் அதெல்லாம் பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ட்ரூ. அதுதான். ஸோ பரவாயில்ல, பெர்ன்லி கூட இப்போ கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஒரு காலத்துல தான் யோசிச்சுட்டு இருந்தேன், 3-0 டவுனா இருப்போம், அதை 3-3 ஆக்கி ஜிரூடு அலெக்சிஸ் சாnchez சண்டை போட்டு மூணாவது கோல் ஈக்குவலைஸ் பண்ணிட்டு போய் 4வது கோல் ஆடுறான்னா ஜிரூடு உட்காந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பா. இப்பதான் ஒரு 2-3 வருஷமா வந்து அந்த பிடிஎஸ்டில இருந்தா கொஞ்சம் வெளியே வந்துட்டு இருக்கேன். அதை திரும்ப ஞாபகப்படுத்தி அதை குத்தி கொண்டு வந்த முதல்ல ஆர்சனல் மேக்கர் பெர்ன்லி எல்லாம் பத்தி மறந்துட்டீங்க அப்படின்ட்டு. என் வாய்தான் தெரியும் என் வாய்தான் பிரச்சனை. மத்தபடி ப்ரோ லைக் ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தானுங்க. பிரீமியர் லீக் கேம் எப்படி ஆடுறது கரெக்டா ஆடினானுங்க. அதாவது மத்த எவ்வளவு பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ண முடியுமோ, அதாவது போன 2-3 சீசன் வந்து லைக் நீங்க இவர் சொன்ன மாதிரி தான் நவம்பர் அப்பப்ப சம்பந்தம் இல்லாம பாயிண்ட் விடுவோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஜோன்ல இருக்கும். ஸோ இட்ஸ் லாங் மைட் கண்டினியூ. யா அப்சல்யூட்லி. அதுதான் இப்போ இந்த அந்த இது வந்துட்டு எப்படி சொல்றது, அந்த ஜோன்ல இருக்கிறது எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐ திங்க் ஆர்சனல் ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்துல நம்ம மேலேயே ப்ரெஷர் போட்டுக்கிறது வந்து கொஞ்சம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கிளட்டன்ஸ் ஃபார் பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். அந்த அண்ணாமலை மாதிரி தன்னசாலையே சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிற அந்த அந்த கேட்டகரின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நேற்று வந்து அவ்வளவு நல்ல கேம் விளையாடணும், 2-0 முடிஞ்சிச்சு. ஆனா கேம் முடியறப்ப ஷாட் விட்டுறக்கூடாதேங்கிற ஒரு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வரவே தேவையில்லாத ஃபீலிங். அது அவன் ஷாட் விட்டுற போறோவே, ஐயோ அந்த ஷாட் விட்டோம்னா கொஞ்சம் இதெல்லாம் அசிங்கப்பட வேண்டிய விஷயமே இல்லடா, எதுக்குடா இதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. 32 ஷாட்டா 34 ஷாட்டா உனாய் எமரியோட லாஸ்ட் கேம்? ஐயோ 26 ஷாட் வாட்ஃபோர்டோட. எங்க இருந்து எனக்கே அந்த ஃபீலிங் வருது. ஆனா ஒரு ரேஷனல் பார்ட் ஆஃப் தி பிரெயின் வந்து என்கிட்டே சொல்லுது, டே பைத்தியக்கார பாய மாதிரி யோசிச்சுட்டு இருக்காதடா, மேட்ச் முடிய போகுது, ஒரு ஷார்ட் ஆன் டார்கெட் வந்தா தப்பு கிடையாது. ஆனா அத வந்து ஒரு 4 கேமுக்கு ஷார்ட் ஆன் டார்கெட் விடக்கூடாதுங்கிறது வந்து எங்க இருந்து அது ஒரு ஸ்டாண்டர்டா வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனஸ்டா திடீர்னு வந்து ஒரு ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் சம்ஹவ் ஒரு சப்கான்ஷியஸா அது நம்ம மைண்ட்ல ஒட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க 2 பேருக்கு அந்த ஃபீலிங் இருந்துச்சா இல்லையா, ஷாட் விடக்கூடாது எண்டுலன்னு? எனக்கு நான் ஒருத்தன் தானா, சரி ஓகே. எனக்கு அந்த ஃபீலிங் மட்டும்தான். ஓகே, எனக்கு வந்து கிளீன் ஷீட் ஐயோ ஷாட் விட்டுற போறாங்களோன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் யா வாட் எவர் இட் இஸ், அது கடைசியில அது ஷாட்னு நினைச்சிருந்தேன், ஷாட் இல்லன்ட்டாங்க. ஸோ அதுவும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். இப்போ கோல்ஸ்னு பாக்கணும்னா ஃபர்ஸ்ட் கோல் வந்துட்டு லைக் நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம். நம்ம சொல்லணும்னா கியோக்கரஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேம் இந்த ப்ராபப்லி பெஸ்ட் கேம் ஒரு ஆர்சனல் ஷர்ட்ல இந்த கேம்ல தான் நான் சொல்ல மாட்டேன். இது முன்னாடியும் இதே அளவுக்கு சூப்பரா ஆடினா நம்ம இது வந்து எண்டட் இன் கோல், அதனால நமக்கு வந்து தெரியுது ஓ சூப்பரா ஆடினான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி கேம் வந்து பிரீமியர் லீக்ல போன வாரம் ஆடின கேமே வந்து ஹி டிட் a lot of good things. எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா கியோக்கரஸோட இது இப்போ வந்து சில டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கு. இன்னும் ஹி இஸ் கெட்டிங் அப் டு ஸ்பீட்ன்றது நல்லா தெரியுது. பிசிக்கலா ஹி ஸ்டில் நாட் அந்த இஸ் மேக்கிங் தோஸ் ரன்ஸ், இஸ் மேக்கிங் அந்த பிரஸ் திரும்ப அங்க ஓடுறது ட்ரை பண்றான். பட் ஹி ஸ்டில் நாட் தேர். ஒரு இவன் ஹாவர்ட்ஸோட ரன்னை ட்ரை பண்றான் எல்லாமே. பட் அதை விட முக்கியமா என்னன்னா, என்னோட பயம் எப்பவுமே ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கர் வாங்கும்போது என்னன்னா, they would be too selfish அப்படின்ற எண்ணம் இருக்கும். இல்ல சில டைம் வந்து அது ஒர்க் ஆகும், சில டைம் ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து
நம்ம என்ன நினைக்கிறோம்னா தியரி ஆண்ட்ரியே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டா வச்சிருக்கிறதுனால எல்லா ஸ்ட்ரைக்கரும் அப்படி இருப்பாங்க இல்ல வேன்பர்சியா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் நம்ம கிட்ட அதுக்கப்புறம் இருந்த பிக் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ லாகசெட்டா இருக்கட்டும், ஆபாமியாங்க இருக்கட்டும், இல்ல வந்து ஜிருவா இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரைக்கர் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா யாரெல்லாம் வந்து செல்ஃபிஷா இல்லாம கொஞ்சம் செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறவங்க அப்பதான் அந்த டீம் வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஜிருவை வந்து நம்ம சொல்லுவோம், ஜிருவை 1000 ஹிட்னாலும் ஜிரு வந்து செல்ஃப்லெஸ்ஸா இருந்த டைம் தான் டீம் வந்து அவ்வளவு நல்லா ஷைன் ஆச்சு. தயவு செய்து நீ வந்து தியரி ஆண்ட்ரில இருந்து அப்படியே பொஸ்கினி இந்த ஜிருவெல்லாம் கொண்டு வராத உள்ளுக்குள்ள. நீ வந்து உனக்கு ஒரு யாயா சொனோக பத்தி பேசலாமா? யார பத்தியும் பேச வேணாங்கிறேன் நானு. எதுக்கு யாயா சொனோக பத்தி பேச? அதுக்கு ஆப்ஷன் இது கிடையாது. அதுக்கு ஆப்ஷன் இல்ல, அதுக்கு ஆப்ஷன் அது கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா வந்து அந்த மாதிரி, ஆனா அந்த டைம் வந்து அதாவது அந்த லெஸ்டர் சீசனா இருக்கட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி சீசனா இருக்கட்டும், நம்ம டீமோட பர்ஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்த சீசன்ஸ், டீமா நம்ம நல்லா ஒர்க் ஆன சீசன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து ஓரளவுக்கு ரொம்ப செல்ஃபிஷா இல்லாம கொஞ்சம் செல்ஃப்லெஸ்ஸா பிளே பண்ணும்போது தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது. அது வந்து கியோகரஸ் இந்த கேம்லயும் பாத்தீங்கன்னா தெரியும், சாக்கா ஒரு 2-3 தடவை செட்டப் பண்ணுவான். நல்ல செட்டப்ஸ் இருக்கும், நல்லா வந்து ஃபிளிக்ஸ் இருக்கும், நல்லா வந்து ரன்ஸ் இருக்கும். கியோகரஸே சாக்காவை நல்லா செட்டப் பண்ணிருப்பான்டா 1-2 இன்ஸ்டன்ஸ்ல. அதான் சொல்றேன், கியோகரஸ் தான் சாக்கா. அது வந்து இந்த கேம் மட்டும் இல்ல, லாஸ்ட் கேம்லயும் அந்த ரன்ஸ் இருந்தது, லாஸ்ட் கேம்லயும் அந்த இது. இந்த வாட்டி நமக்கு ஒரு கோல் கிடைச்சதுனால ஒரு ஹைலைட், ஒரு ஸ்பாட்லைட் கிடைக்குது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. யா ஃபேர் 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 யா. ஸோ அதான் நம்ம வந்து அந்த அவன் பெர்ஃபார்மன்ஸை தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்துட்டு ஒரு மாதிரி இப்போ ஒரு அவங்க வந்து லைக் ரொம்ப கிளியரா இருக்கானுங்க என்ன பண்ணணுங்கிறது கார்னர்ல. அது வந்துட்டு நீ எது ஒரு 5 கார்னர் வருதுன்னா அந்த முதல் 5 கார்னர்ல ஏதாவது ஒரு கார்னர்லயாச்சும் கோல் வந்துடும் தெரிஞ்சிடும். எல்லாம் அப்படியே கோன அப்படின்னு சொல்லிட்டு தான் டான்ஸ் ஆடி இருப்பாங்க எல்லாருமே. அந்த இதுதான் இப்ப அந்த அந்த இதுல அது என்ன கண்ட்ரியோட பாட்டுன்னு தெரியல. ஒருத்தன் அந்த வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல, ஒருத்தன் வந்து ஆடுவான் கோன எல்லா தடவையும் அதான் வருது இப்ப கண்டினியூஸா. அந்த ஒரு கோல் பண்ணாலே அதான் மைண்ட்ல ஓடுது. அண்ட் செகண்ட் கோல் லைக் செகண்ட் கோலுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோலே முடியல இன்னும், அதுக்குள்ள செகண்ட் கோலுக்கு போயிட்டீங்க. கேப்ரியல் பத்தி பேச வேணாமா நம்ம? அது என்னத்த வாரம் இதுக்கு மேல என்ன சொல்றது, எனக்கு வார்த்தை இல்லை மன்னா, அப்படிதான் இருக்கேன் நான் அவரை பத்தி பேசுறதுக்கு. டெக்லன் ரைஸ் லைனிங் அப் அவ்வளவுதான். ஷார்ட் ஷாட் பேக் ஆஃப் தி நெட் தான் போகுது. டெக்லன் ரைஸ் சவுண்ட்ல அவன் எப்ப அங்க போனானா அப்பவே எல்லாருமே கத்துறாங்க பப்ல பெனல்டி அப்படினாங்க. டெக்லன் ரைஸ் கையை தூக்கிட்டு அப்படியே கையை இறக்குனானா பால் உள்ளதான் போகுது. அது வந்து ஒரு இன்னெவிட்டபிலிட்டி மாதிரி ஆயிடுச்சு இப்ப இந்த கார்னர். கார்னர்ல வந்துரும். இல்ல எனக்கு என்னன்னா டெக்லன் ரைஸ் அடிக்கிறத பார்த்து சாக்கா மேல டிசப்பாயின்மெண்டா இருக்குது. என்னடா சாக்கா வர நீ அடிக்க மாட்டேங்கிறீங்க. என்னடா சாக்கா இவ்வளவு குறைஞ்சிடுச்சு அவருடைய இது, அத மாதிரிதான் இருக்கு. ஹோப்ஃபுல்லி இட் இம்ப்ரூவ்ஸ். பட் ஆனா இம்ப்ரூவ் கண்டிப்பா ஆகும். பட் டெக்லன் வேற லெவல். நம்ம நிறைய டிஃபரன்ஸா பண்ணோம். சாக்கா சைடுல இருந்து ஆக்சுவலா நம்ம ஒரு சூப்பர் கார்னர் ஒன்னு எடுத்தோம். அது வந்து ட்ரோசார்ட் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா அது வேற லெவல்ல முடிஞ்சிருக்கும். அந்த இது ஆக்சுவலா வந்து சூப்பர் கார்னர். அது வேற ஒரு மெத்தடா நம்ம எப்பவுமே அந்த பால் அப்படி போடாம கிராஸ் பால் போட்டு அப்படி உள்ள வந்து பால் ஜுபிமெண்டி வந்து ஒரு கிளிக் மாதிரி ஒன்னு பண்ணுவான். வேற லெவல்ல கலெக்ட் பண்ண ட்ரோசார்ட் கோல் கீப்பர் கிட்ட மட்டும் வச்சிருந்தா போதும், அது உள்ள போயிருக்கும். சூப்பர் பால் ஆக்சுவலா, சூப்பர் செட்டப். இது ஆக்சுவலா நம்ம கார்னர் பத்தி பேசுறப்ப தான் இன்னொரு விஷயம் யோசிச்சிருந்தேன். ஆக்சுவலா கேம் பாக்குறப்ப நிறைய இருந்துச்சு, எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். நம்ம வந்து பொதுவா கம்ப்ளைண்ட் பண்ணின விஷயம் இப்ப 2-3 சீசனாவே வந்துட்டு ரைட் சைட்ல மட்டும்தான் வந்து ப்ரெடிக்டபிளா கேம் பிளே நடக்குது ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல ரைட் சைட்ல கேமே போகல. ஆக்சுவலா முக்கால்வாசி கேம் லெஃப்ட்ல தான் இருந்துச்சு. நான் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவன் அவுட் பண்ற ஸ்டாட்ஸ் பார்த்தப்பதான் தெரிஞ்சுது கிட்டத்தட்ட 40% ஆஃப் நம்ம கேம் வந்துட்டு லெஃப்ட்ல நடந்திருக்கு. 30-30 மிச்ச நடுவுல இந்த சைட்லயும் அந்த சைட்லயும். ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ். ஐ திங்க் எல்லா கேமை விட இந்த கேம்ல தான் மேக்ஸிமம் தெரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. அந்த ட்ரோசார்ட் அதுக்கான ரீசன் வந்து ட்ரோசார்ட். அது இல்ல, நான் ஒரு ரீசன் சொல்லுங்க பாருங்க. என் தலைவர் பென் வெயிட் ஆடுறது இல்ல, அவன் காட்னாதான் வந்து அந்த சைடு அட்டாக் வரும். அது பரவாயில்ல. இப்போதைக்கு பென் வைட்டுக்கு எனக்கு புரியுது, உன்னுடைய ஆசைகள் எல்லாம் புரியுது. எங்க 2 பேருக்குமே பென் வைட் ரொம்ப பிடிக்கும், அது இல்லைன்னா சொல்லல. பட் டிம்பர் வந்து வேற ஒரு லெவல்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அநியாய லெவல்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ் ஆன் லெவல். இப்போ வந்து பெஸ்ட் ரைட் விங்கர்ஸ் நம்ம எதுலயுமே பெஸ்ட் கிடையாதுடா. அந்த டாபிக் உள்ள போவாது, நம்ம பெஸ்ட் கிடையாது. இல்ல ரைட் பேக்ஸ் இன் வேர்ல்ட்ன்ற டாபிக்ல வருவோம். அதுல டிம்பர் கண்டிப்பா வருவான் அப்படி நான் சொல்றேன். தி பெஸ்ட்ல நம்ம பாருங்க யாரும் வர மாட்டாங்க. அது டிஃபால்ட். பெஸ்ட் வந்து செல்சியோட கேப்டன் தான் பெஸ்ட் ரைட் பேக். அது நம்ம விட்டுறலாம், அது அவ்வளவுதான். டேய் வெஸ்ட் ஹாம் ஜெயிச்சிருக்காங்கடா இன்னைக்கு நியூகாசலோட. தோ ஆடிட்டு இருக்காங்க. இப்ப 3rd கோல் உள்ள போகுது. 3rd கோல் போச்சு உள்ளுக்குள்ள. ஓகே ஓகே ஓகே.
பெரிய பெரிய வின் இது. யா ஸோ அதான் லைக் ஐ மீன் த வே அந்த கேம் பிளே வந்துட்டு அப்படி விளையாடுறதுமே அது ஐ திங்க் கியோக்கரஸுக்குமே வந்து ஒரு பெரிய நம்ம வந்து பேசிட்டு இருந்த சீசனுக்கு முன்னாடி அந்த ரைட்ல இருந்து லெஃப்ட் மாத்துறதுக்கு கியோக்கரஸ் வந்து ஒரு பெரிய வந்து இதுவா இருப்பான். அதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு நம்ம அவன் ரன் பண்றதே லெஃப்ட் சேனல்ல தான் ரன் பண்ணுவாங்கிறது வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். அது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு நம்மளுக்கு அது செட் ஆகி இப்போ இன்னும் ஜாஸ்தியா தெரிய ஆரம்பிக்குது. நான் அது அவன் அந்த ஓவரால் இம்பாக்ட் கேம் சேஞ்ச் பண்ணினது, கேமோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணினது, அதனால தான் நான் சொன்னேன் மெயினா வந்து அவன் வந்து ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் கேம்ஸ்னு சொல்லிட்டு. பட் யா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அகைன் செகண்ட் கோல் போச்சு. செகண்ட் கோலுமே வந்துட்டு லைக் டே ஆர்சனல் நீங்க தானே ஆடுறீங்கிற மாதிரியான ஒரு கோலா இருந்துச்சு. அது ஆக்சுவலா ஆனஸ்டா எதிர்பார்த்தா இதுதான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிரான்சிஷன்ல கோல் போடணும்னு. ஏன்னா நம்ம வந்து டிம்பர் அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஐ திங்க் லாஸ்ட் கேம் ஆஃப் த ப்ரீவியஸ் கேம் அங்க போயிட்டு ரைட்ல போயிட்டு டிம்பர் ஒண்ணும் பண்ணாம பாலை வச்சுட்டு ஸ்லோ டவுன் பண்ணிடுவான். நான் அந்த மாதிரி தான் ஏதோ ஆகும்னு நினைச்சேன். இப்போ திடீர்னு பார்த்து திரும்பி பார்க்கறதுக்கு அவங்ககிட்ட இருந்து ட்ரொசார்டுக்கு வந்துருச்சு பால். அதை யாருக்கு போட்டான்னு தெரியல. என்னோட எசம்ஷன் அவன் ட்ரொசார்டுக்கு போகணும்னு தான் போட்டான்னு நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். ஏன்னா ஒரு சில பேர் அவன் எஸ்ஐக்கு போட்டான், ரைஸுக்கு போட்டான், எனக்கு அந்த மாதிரிலாம் தோணல. அவன் வந்து அந்த பவர் அந்த ஷாட் வந்து கிளியரா பிச்சை ஸ்ட்ரெச் பண்ணி வைடா எடுத்துட்டு போனோம். ஏன்னா நீ டிரான்சேஷன் அடிக்கிறனா நீ எவ்வளவு பிச்சை வைடா ஸ்ட்ரெச் பண்றியோ அவ்வளவு நல்லது உனக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து அந்த பால் போட்ட மாதிரி தான் போச்சு. தாட்ஸ் அந்த செகண்ட் கோல் யாரா ஒருத்தர் சொல்றது இல்ல, என்னத்த சொல்றது, எல்லாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. எப்படியோ லைக் அது எப்படி இருந்துச்சு அந்த கோல் வந்து அந்த அட்டாக் ஸ்டார்ட் ஆகும்போது லைக் இது கோல்ல முடியும்டா. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து 2 ஷாட் மிஸ் பண்ணிருப்போம். ட்ரொசார்ட் வந்து கரெக்டா அந்த இது அடிப்பான், சாக்கா வந்து 1-on-1 மிஸ் பண்ணிருப்பான். ஆமா 1-on-1 மிஸ் ஒன்னு. அதுக்கப்புறம் இந்த வீக் ஃபுட் ஷாட் அடிப்பான், அதை சேவ் பண்ணிட்டு ட்ரொசார்ட் வந்து அடிப்பான், அந்த கோல் லைன் கிளியரன்ஸ் வரும். ஸோ லைக் அந்த இடத்துல வந்து கோல் இஸ் கமிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பாஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் நச்சுன்னு லைக் 2 balls நச்சுன்னு வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த அட்டாக் ஸ்டார்ட் ஆகும் போது இட்ஸ் கோட் ஃபினிஷ் இன் கோல். ஆனால் ரைஸ் ஹெட் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. உள்ள அப்படியே கட்டின் பண்ணுவான், கைக்கரஸ்கி இது டாப்பின் பண்ணுவான்னு நினைச்சேன். பட் குட், ரைஸ் வந்து அவனும் ஒரு ஃப்ளோல இருக்கான். அதாவது ரைஸ் வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா யாரும் பார்க்க மாட்டாங்க, அவ்வளவுதான். இஸ் நம்பர் 8 தான். இஸ் a டிஃபென்ஸ் மைண்டட் ஜெனரலிஸ்ட். ஸோ அவன் வந்து அதுல வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்தையும் பண்ற ஒரு ஆளுநாள் அழகுராஜாவா மாறிட்டு வரான். அது வந்து எல்லாத்தையும் பண்றதுங்கிறது வேற, எல்லாத்தையும் ஹையஸ்ட் லெவல்ல பண்றதுங்கிறது வேற. டோட்டலி அந்த ஹையஸ்ட் லெவல்ல வந்து பர்ஃபார்ம் பண்ணி இந்த வந்து வீக் இன் வீக் அவுட் பண்றதுங்கிறது டெக்லன் அகேன் இஸ் லைக் ஆப்ரேட்டிங் அட் அ சூப்பர் ஹை லெவல். அது வந்து கண்டினியூ ஆகணும். இது டிபிக்கல் ஆயிடுச்சு. இப்போ ஒரு மாதிரி பிகினிங் ஆஃப் த சீசன்ல வந்துட்டு கொஞ்சம் ஒரு 4-5 கேம் வந்து அவன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மொக்கையா ஆடிட்டு நம்மளையே வந்து கொஸ்டின் பண்ண வைப்பான், டே என்னடா டெக்லன் இப்படிதான் ஆடுறேன் அப்படின்ட்டு. நான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பிக்கப் ஆனதுக்கு அப்புறம் கண்டினியூஸா திருப்பி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் வரைக்கும் ஒரு ரன் போவான் எப்பயுமே. அது பெட்ரோல் இன்ஜின் இல்ல சார், அது டீசல் இன்ஜின். அது அப்படிதான். பெட்ரோலா சோலார் இன்ஜினா என்னன்னு தெரியல, ஆனா பயங்கரமா நியூக்ளியர் ரியாக்டர் வாரம் ஆடிட்டு இருக்காங்க. அது ஆடிட்டே இருந்தா போறோம், அதுதான் வந்து ஒரு மெயினான விஷயம். பட் கேம்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்ம என்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணோம். நீங்க சொன்ன மாதிரி we could have had easily ஒரு 4-0 5-0 போயிருக்க வேண்டிய ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். சாக்கா அந்த 1-on-1 நீங்க சொன்ன மாதிரி கிரைம், அந்த ட்ரொசார்ட் வந்து டச் பண்ணியிருந்தா அந்த கார்னர் டச் பண்ணியிருந்தா அது கண்டிப்பா ஒரு கோல். அதை தவிர ட்ரொசார்ட் had a very good first half. செமையா விளையாண்டான் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 100th அப்பியரன்ஸ் வரல உனக்கு. 100th அப்பியரன்ஸ் கண்டிப்பா கோல் அடிச்சே ஆவான்னு. ட்ரொசார்டோட ரிட்டர்ன்ஸ் யோசிச்சு பார்த்தா எப்பா 15 மில்லியனுக்கு நம்ம செகண்ட் சாய்ஸா வச்சிருந்தோம். இவனை செகண்ட் சாய்ஸா கூட இல்ல, பிரிக் வரலன்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கி போட்டதுக்கு நல்லா உழைக்கிறான் ப்ரோ. இந்த மாதிரி பயங்கர ரிட்டர்ன்ஸ். இங்க நான் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு அப்பாலஜைஸ் பண்ணணும். எப்பயுமே எனக்கு வந்து ட்ரொசார்ட் வந்துட்டு லைக் ஐ லைக் த கிளட்ச் ஆஸ்பெக்ட் ஆஃப் ட்ரொசார்ட். பட் ஆனா வந்து அவனை வந்து ரெகுலரா ஒரு கேம் விளையாடி 90 நிமிஷம் ரிலை பண்ண முடியற பிளேயரானா இல்ல. பட் ஆனா இவனுக்கு வந்து இப்போ இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் இல்ல, வேஜ் இன்க்ரீஸ் தான் கொடுத்துருக்கோம் இந்த சீசன்ல. பட் ஓவராலா வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சைனிங்னு பார்த்தோம்னா ப்ராபப்ளி ட்ரொசார்ட் வந்து ஒன் ஆஃப் டாப் 5ல இருப்பான். அவனுடைய ரிட்டர்ன்ஸ், அவனுடைய கோல் அசிஸ்டா இருக்கட்டும், அவன் கிளட்ச் கோல்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஜாபை பண்ணணும், அதை பண்றதுக்கான ஒரு ஆளா இருந்தா கரெக்டா பண்றான். அவன் எல்லாத்தையுமே பண்றான். ஸோ என்னோட இந்த பாயிண்ட்ல நான் வந்து அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய ரியாக்ஷனுக்கு. அது முன்னாடியே பண்ணினேன், பட் அகைன் ஐ திங்க் ஐ ஹேவ் டு அப்பாலஜைஸ் அகைன். அனதர் வண்டர்ஃபுல் கேம். நாச்சோ மான்ட்ரியல் வந்து ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் எனக்கு ட்ரொசார்ட் இருக்கும். ரிலேபிள். இப்ப இறக்குனா ஏதாவது நடக்கும், இல்ல எதுவுமே நடக்காம நிறுத்துறதுக்கும் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்றது நம்மளே நிறைய தடவை பண்ணுவோம்.
வெரி ரிலையபிள், வெரி அண்டர் த ரேடார் அப்படியே ஒரு பிளேயர்னா அது அந்த ஒரு ட்ரோசார்டா இருப்பான். சைலண்டா அவன் பாட்டி அவன் வேலையை ஆ, பார்த்துட்டு போயிட்டு ஆ, இருப்பான். ஆ. அது வந்து எனக்கு எப்பவுமே பிடிக்கும். நான் வந்து ஆரம்பிச்சதுல இருந்தே பயங்கரமான ஃபேன் தான் ட்ரோசார்டுக்கு. அதனால வந்து நான் அப்பாலஜிஸ் எல்லாம் பண்ண தேவையில்ல. அருண்ஜி. நான் தான் இது பண்ணுவேன். அதான் பெரிய விஷயம். அதனால தான் நான் தான் பண்ணினேன். பட் யா செகண்ட் ஹாஃப்னு வர்றப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்து வி மேட் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். பட் அந்த இன்டென்சிட்டிங்கிறது சுத்தமா போயிடுச்சு. விச் ரெண்டு வகையில பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். ஐ லீவ் தட் ஓப்பன் ஃபார் டிபேட். ஏன்னா நான் வந்து ஒரு விதத்துல எனக்கு பார்க்கறப்ப புரிஞ்சிச்சு. ஓகே ஃபைன், யூ டோன்ட் வாண்ட் டு ரொம்ப நீ வந்து மறுபடியும் செகண்ட் ஹாஃப்லயே வந்துட்டு ஓடிட்டே இருக்கணும்னு பண்ணல, பிரஸ் பண்றதெல்லாம் அவ்வளவு பண்ணல. பாலை கொடுத்துட்டு நீங்க ஆடுங்கடா, நம்ம வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு டிரான்சிஷன் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஃபிளிப் சைட்ல பார்த்தா இதே ஒரு லெட்ஸே ஒரு கிளாப்போட லிவர்பூலோ இல்லாட்டி அந்த பெப்போட சிட்டியா இருந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து இன்னும் ஒரு 3 கோல் போட்டுட்டு அந்த கோல் டிஃபரன்ஸை இன்க்ரீஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு அந்த டிமாரலைஸ் பண்ணி அந்த ஒரு 2-0 முடிச்சிருந்தாலுமே அந்த கேம்ல வந்து ஒரு பெரிய வித்தியாசம் வந்திருக்காது. இட் வாஸ் a dominant performance தான் நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த ஸ்கோர் லைன் ஒரு 5-0 ஆக்கிட்டு இன்னும் ஒரு பெரிய இதுவா பண்ணிருப்பாங்க. விச் அஃப்கோர்ஸ் கோல் டிஃபரன்ஸ் நீ வந்து ஸ்டார்ட் பேட் பண்றையோ இல்லையோ பெர்ன்லியோட கோல் டிஃபரன்ஸ்ங்கிறது இதுவாகும். நான் செகண்ட் ஹாஃப்ல நம்ம பண்ணினதை பார்த்தது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி வந்து டிரான்சிஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அதனால அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி விளையாடலாங்கிறதுக்காக விளையாடின மாதிரி தான் இருந்துச்சு. லிட்டரலி நத்திங் ஹேப்பன் எக்ஸப்ட் ஃபார் அஸ். லைக் லெட்ஸ் சே ஒரு 2-3 சான்ஸ் நம்மளுக்கு வந்து இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், மிஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஈத்தன்லாம் வந்தப்ப வந்துட்டு அவன் நினைச்சிருந்து ஒரு இடத்துல ஷாட் எடுப்பான். அவன் வந்து ட்ரொசார்டுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தானா அது வந்து ட்ரொசார்ட் கோல் அடிச்சிருக்கலாம். இது ரெண்டுத்துல லலித் நீ எப்படி பார்த்த இது ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்? வேர் யூ ஹாப்பி வித் வாட் ஹேப்பன் இன் தி செகண்ட் ஹாஃப், இல்ல இன்னொரு 2 கோல் போட்டுருக்கலாம்னு எதிர்பார்த்தியா? இல்ல இப்ப என்னன்னா நீங்க வந்து இந்த பெப்பு கிளாப் மாதிரி யோசிக்கிறீங்க. அப்படி போகும்போது என்னன்னா நம்மளால அப்படி யோசிக்கல, மொரினோ மாதிரி யோசிக்கிறேன். அப்படி போட்டு நம்ம உட்காந்துக்கணும். பெப்பு கிளாப் போறாருன்னா லைக் இஃப் தே கோ ஃபார் 3 எக்ஸ்ட்ரா கோல்ஸ்னா ஒரு 1 or 2 கோல்ஸ் கன்சீட் பண்ணுவாங்க. அவங்க ஃபைனல் 6-ஓட 5-2 6-2 அந்த மாதிரி தான் ஜெயிப்பாங்க. ஸோ நம்மளால் வந்து மொரினோ மாதிரி தான் யோசிக்கிறேன். அப்படி நம்மளுக்கு கிளீன் ஷீட்டு எந்த ஜாப் நம்ம அல்டிகாம் ஜெயிக்கணும்னு யோசிக்கிறோம். ப்ரோ ரொம்ப டீமோரலைஸ் பண்ணி அப்படிலாம் நமக்கு தேவையில்லை. வி காட் த ஜாப் டன். சரி, இப்பதான் மிட் வீக்ல கேம் ஆடணும், திரும்பி அடுத்த மிட் வீக்ல கேம் இருக்குது. இன்ஜுரிக்கு ஆக்சுவலா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் லைன்ல ரொம்ப வீக்கா இருக்கு. பெஞ்ச்ல பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளேயர்ஸ் ரொம்ப கம்மி. சுத்தமா இல்ல. அது ஆக்சுவலா பெஞ்சை பார்த்து எனக்கு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதானே தெரியல. ஏன்னா இருக்கிறவங்க எல்லாருமே டிஃபென்சிவ் இதுவா தான் சப்ஸ்டிடியூட் தான் வச்சிருக்கோம். அட்டாக்கர்ஸ் ஃபுல்லா எவனுமே இல்ல அங்க சைட்ல. டிஃபென்சிவ் அநியாய குவாலிட்டியா இருக்குது, பெஞ்ச் குவாலிட்டியா இருக்குது, ஆனா எல்லாமே டிஃபென்சிவ் ஹெவியா இருக்குது. எனக்கு அதனால செகண்ட் ஹாஃப் வந்து லைக் ஐ அண்டர்ஸ்டுட். ஏன்னா மெரினோ கொண்டு வர போறேன்னு தெரிஞ்சது, ஆனா ஹாஃப் டைம்லேயே கொண்டு வரேன்னு எதிர்பார்க்கல. பட் ஒன்ஸ் காட்டன் மெரினோ கிளியரா தெரிஞ்சிருச்சு ப்ரோ. லைக் இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கோலுக்குலாம் நம்ம போல, எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா அப்படி இப்படின்னு அடிப்போம். அப்புறம் நெனேரி ரியலி வாண்டட் கோல், அது நடக்கல. மற்றபடி அதுக்கப்புறம் ஒரு மாதிரி போடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து அப்படியே போனை பார்த்துட்டு அப்படி இப்படின்னு பார்த்துட்டு கடைசியில ஷார்ட்டை விட்டுறாதீங்கடா அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இதுல எனக்கு ஒரு எனக்கு ஆக்சுவலா வந்து உடன்பாடு இல்ல. நம்ம வந்து இது நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு மேனேஜர் வந்து டிஃபென்சிவா திங்க் பண்றாங்கன்னு சொல்லி. பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு மேனேஜர் திங்க் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து மொரினியோ வேணா அப்படி திங்க் பண்ற மாதிரி பிளேயர் இருக்கலாம். பட் மொரினியோவுமே சொல்றேன், இஃப் த பிளேயர்ஸ் ஆர் ஃபிளைங் ஹை, அவங்க யாருமே வந்து அப்படி நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எந்த மேனேஜரும் வந்து நம்ம வந்து செகண்ட் ஹாஃப்ல கோல் போகாம பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எனி மொமெண்ட் நம்ம ஸ்கோர் பண்ணலான்றதுதான் எல்லா மேனேஜரோட தாட்ஸா இருக்கும், எல்லா பிளேயர்ஸோட தாட்ஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா நம்ம இப்போ உண்மையிலேயே வந்து நம்ம வின் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் தாண்டி we are not flying high. இன்னும் வந்து நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி இன்னும் வந்து நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் கியர்ல ஸ்டக் ஆகல. எஸ்பெஷலி ஃபார்வர்ட் லைன்ல பாத்தீங்கன்னா இன்னும் வந்து நம்ம வந்து கியர் அப் ஆகல. இன்னும் இப்போ நொனேரியை பத்தி பேசணும், அது தனியா பேசலாம். அது ஒரு டாக் போயிட்டு இருக்கு. பட் யாருமே இன்னும் வந்து ஒரு கிரியேட்டிவ் அவுட்புட்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகல. ட்ரோசார்ட் இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு ஒரு ஹைலைட்டா தெரிஞ்சானா, ஏன்னா ஹி ஷோட் தட் கிரியேட்டிவ் அவுட்புட். அந்த மாதிரி எசாவும் இன்னும் கிரியேட்டிவா வந்து கிளிக் ஆகல. கோல் ஸ்கோர் போனா ஹாப்பி, பட் இன்னும் எசா வந்து கிளிக் ஆகல. இதுக்கு முன்னாடி ஓடேகார்டு இருக்கும்போதும் இஸ் நாட் கிளிக்கிங், அந்த பழைய கிரியேட்டிவ் அவுட்புட் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இது ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கோல் ஸ்கோர் பண்றது. we are not like ஓகே இது வந்து இந்த மாதிரி வந்து பண்றோம், பயங்கரமா கிரியேட்டிவா இருக்கும், இத்தனை ஷாட்ஸ் எடுக்கிறோம், இத்தனை ஸ்டாட்ஸா சொல்லலாம், நம்ம இத்தனை டச்சஸ் வந்து பாக்ஸ்ல எடுக்கிறோம், இத்தனை ஷாட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லாமே தவிர
those are not like ஒரு கிரியேட்டிவ் ஜூஸ், ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் பட் ஃபுட்பாலா இல்ல. ஓப்பன் இப்போ நம்ம வந்து செட் பிளே கோல் வந்துட்டு நம்மளுக்கு வந்து காரிலேட் பண்றப்ப நீ வந்து டச்சஸ் இன்சைட் த பாக்ஸ் வர்சஸ் லைக் தி அமௌண்ட் ஆஃப் செட் பீசஸ் தட் வி கெட், ஆர் நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஃபவுல்ஸ் நம்ம பிளேயர்ஸ்ல பண்றாங்க இன் பொசிஷன்ஸ் விச் ஆர் கண்டியூசிவ் ஃபார் செட் பீசஸ், அந்த மாதிரி சொல்லலாம். பட் ஆனா இது வந்து நம்ம ஓப்பன் பிளேலயுமே நம்ம வந்து கோல் ஸ்கோர் பண்றதுக்கான சான்சஸ் கிரியேட் பண்றோம், ஃபினிஷ் தானே பண்ண மாட்டோம். சான்ஸ் கிரியேட் பண்ணலன்னா ஓகே நீ சொல்றது, இல்ல நம்ம வந்து ஒரு மாதிரி வந்து அந்த அளவுக்கு இன்னும் ஃபுல் கியர் கிரியேட்டிவ்ல போயிட்டோமான்னு கேட்டா இல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான், மேனேஜ் பண்றோம். பட் அந்த மேனேஜ் பண்றது வந்து நெகட்டிவ் சைட்ல மேனேஜ் போற மாதிரி இல்லையே. லைக் இட்ஸ் நாட் லைக் we are clueless, not able to இல்ல create இல்ல any chances, அந்த மாதிரி இல்லையே. க்ளூலெஸ்ன்னு சொல்ல மாட்டேன். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, முன்னாடி நீங்க பேசும்போது டிம்பர் வந்து அந்த இது சொன்னீங்கல்ல, கொண்டு போயிட்டு he held on to the ball really ம், well ம், சொல்லிட்டு, ம், ம். அந்த மாதிரி அதாவது இன்டான்ஜிபிள் ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ இருக்கு. இது எதுவுமே ப்ராப்ளம்ஸ்னு சொல்ல மாட்டேன். நம்ம வந்து ஒரு டிரான்சிஷன், இப்போ ஏன் டிரான்சிஷன்ல இந்த மேட்ச்ல கோல் ஸ்கோர் பண்ணது அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, ஏன்னா நம்ம டிரான்சிஷன்ஸ் பண்றது இல்ல. நம்ம ம், வந்து ம், ஒரு ம், ம். பால வந்து பார்க் பண்றோம். நம்ம அங்க கொண்டு போய் ஈவன் நம்ம அட்டாக்கிங் இன்டென்ட்டா இருக்கும்போதுமே அவங்களோட ஃபைனல் தேர்ட்ல தான் நம்ம பால் வச்சிருக்கோம். ஆனா we give them enough time to come back. நம்ம சொல்றோம்ல டீப் பிளாக் ஆடுறாங்க. ஏன்னா நம்ம அவ்வளவு டைம் கொடுக்குறோம் அவங்களுக்கு. we are not ம், மூவிங் ம், ம். ஃபாஸ்டர். பால வந்து ஃபாஸ்டா மூவ் பண்றது இல்ல. இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் ப்ரிடிக்டபிள் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. நம்மளோட ம், ம், கிரியேட்டிவ் அவுட்புட் ஏன் இல்ல அப்படின்றோம்னா, ஏன்னா ப்ரிடிக்டபிளா இருக்கு மூவ்மெண்ட்ஸ். ம். ப்ரிடிக்டபிளா இருக்கு. அதையும் தாண்டி நம்ம வந்து இப்ப கோல் இந்த ஸ்கோர் சீசன் கம்மி ஆயிடுச்சுடா. நான் இந்த சீசன் வந்துட்டு யூசுவலா இருக்கிற அளவுக்கு அதனால தான் அந்த லெஃப்ட் சைடுல விளையாடுற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து முக்கியமா கொண்டு வந்ததுக்கான ரீசனே அதான். பொதுவா நம்மளுக்கு வந்து 20% 20% 40% அந்த மாதிரி இருக்கும். மோர் ஸ்கியூ டு தி ரைட், ஆர் 25 25 50 அந்த மாதிரி இருக்கும். இந்த கேம்ல வந்துட்டு அது ஐ டோன்ட், நான் எல்லா கேம்லயும் அது ஒரு ரிகரிங் பேட்டர்னா வருது. இந்த கேம்ல ரொம்ப ஆப்வியஸா தெரிஞ்சிச்சு. நான் அதனால தான் அது கொண்டு வந்து அந்த பிரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் வந்துட்டு நல்லாவே குறைஞ்ச மாதிரி இருக்கு. நம்ம கேம் பிளேல நிறையவே குறைஞ்சிருக்கு. அஃப்கோர்ஸ் இன்னும் ஜாஸ்தியா வந்து நம்ம இதை பண்ண ஆரம்பிக்கணும். பட் இது வரைக்கும் பார்த்ததுல வித் கியோக்கரஸ் ப்ராபப்ளி ஹாவர்ட்ஸ் வந்து நம்ம பேசின மாதிரி அந்த ரைட் சைடுல அவனுமே ஒரு எக்ஸ்ட்ரா பாடியா போவான், இல்லாட்டி வந்து இவன் ஒயிட்னா எக்ஸ்ட்ராவா அவனுமே ரைட் சைடுல ஒரு பாடியா ஓவர்லாப் ஆகும். எல்லாருமே வந்து அங்க வந்து இது பண்ணுவாங்க. பட் என்னன்னா அதுதான் நம்ம வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான விஷயங்கள் என்னன்னா, அதுதான் அவங்களுக்கான ஆப்பனன்ட்ஸுக்கான டைம் கொடுக்குறோம் நம்ம நிறைய. கெட் பேக் இன்டு ஷேப். நம்ம வந்து பிஃபோர் டேக்கிங் எ ஷாட் இல்ல பிஃபோர் கிரியேட்டிங் எ சினாரியோ நம்ம வந்து அவங்களுக்கு நிறைய டைம் கொடுக்குறோம். அதுலயும் தாண்டி தான் நம்மளோட ஸ்கோரிங் நடக்குது, விச் ஷோஸ் ஆர் குவாலிட்டி. ஆனா அந்த டைம் கொடுக்கறத வந்து நம்ம அதனாலதான் எல்லாருமே சொல்றாங்க போரிங்கா இருக்கு. ஏன்னா டைம் அவங்களுக்கு நிறைய கொடுத்துறதுனால நம்மளோட ஷாட்ஸ் எல்லாமே ரெக்கோஷியேட்ஸ் நிறைய இருக்கு, இது நிறைய இருக்கு, சேவ்ஸ் நிறைய இருக்கு. ஏன் இருக்குன்னா ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு டைம் இருக்கு. ஏன்னா அவங்க ஆப்பனன்ட்ஸுக்கு நம்ம அவ்வளவு டைம் கொடுக்குறோம், அவ்வளவு இது பண்றோம். we need to rush them a little bit more அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம சிஸ்டம் மேலேயோ இல்ல பிளேயர்ஸ் மேலேயோ குறை இல்ல. we are still getting அந்த இன்னும் ஓட ஆரம்பிக்கல, இப்பதான் வந்து சூடாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லலித், any points on that? எனக்கு தெரிஞ்சதான் இது வரைக்கும் நம்ம லைக் 4th கியர் தாண்டின ஒரே கேம் எனக்கு தெரிஞ்ச அத்லெட்டிகோ மேட்ரிட் மட்டும் தான் சொல்லுவேன். வேற எந்த கேமுமே லீட்ஸ் கூட ஃபைனல் ஜெயிச்சதுமே ஒரு 2nd கியர் 3rd கியர்ல தான் ஜெயிச்சோம். கரெக்ட். லைக் மற்றபடி இப்ப இவர் விஜய் ப்ரோ சொல்றது வந்து யோசிச்சா, ஆமா நம்மளுக்கு வந்து பஸ் போடுறானுங்க, ஆனா ஆப்போசிஷன் பாக்ஸ் போய் பஸ் போட்டு நிக்கிறானுங்க, அப்படியே இந்த சைட் பாஸ் தட்டிட்டு. இல்ல பட் அகைன் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இஷ்யூவை இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணணும். பட் மேபி இஷ்யூவை ஃபோர்ஸ் பண்ணணும் ரொம்ப ட்ரை பண்ணாம ஆடுறதுதான் நம்மளோட இதுவா. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம்ல. லைக் we don't want to force the issue. என்ன பண்றாங்க, லைக் இந்த பால வந்து விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கானுங்க. அது 84th மினிட் 80+ மினிட்ஸ்ல வந்து ஒரு இது ஒண்ணு வரும். லைக் பால விடுவான் நம்ம ஈத்தன் வந்துட்டு ஹையப்பா பால விடுவான். 80 அது வரைக்கும் விளையாடிட்டு இருந்தாங்க எல்லாரும், அடிச்சு பூச்சுன்னு ஓடி வருவானுங்க எல்லாம் அந்த 80 மினிட்ஸ்க்கு அப்புறம் பால ரெக்கவர் பண்றதுக்கு. அது வந்து லைக் நீ சொல்றது கரெக்ட், பால விடக்கூடாது. நம்ம அப்படியே விட்டாலுமே வந்துட்டு இஷ்யூவை ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. நம்மளுடைய பிரின்சிபல் இதுதான், we attack as a team, we defend as a team. ஸோ ரீக்ரூப்பிங் வந்துட்டு பயங்கர ஃபாஸ்டா வந்துடும் சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வருவாங்க. ஆட்டோட மென்ஷன் கூட பண்ணியிருப்பான் ப்ரெஷர்ல. அந்த ஒரு ஹங்கர் தான் வந்துட்டு இந்த பிளேயர்ஸ்க்கு வந்து இது வந்து நாங்க எப்படி விளையாடணும்னு நினைச்சோமோ அது எங்கேருந்து அந்த ஸ்டார்ட் பண்ணமோ அது இப்போ வந்து அந்த கரெக்டா அது மெயின்டைன் ஆகுது யார் விளையாடினாலுமே. irrespective of மெரினோ ஸ்டார்ட் பண்றானோ கியோக்கரஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஆஃப்கோர்ஸ் மெரினோ செகண்ட் ஹாஃப்ல வந்ததுக்கு அப்புறம் வந்து கேம் வந்து இன்டென்சிட்டியே போயிடுச்சு. அது வந்து லைக் ப்ராபப்ளி அந்த இன்டென்சிட்டி போவதுமே வந்துட்டு பை டிசைன் மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ஸ்டேஜ்ல. நான் சொன்ன மாதிரி லைக் we wanted to manage minutes, ரொம்ப ஓவரா ஃபோர்ஸ் பண்ணாம இது பண்ணோம்னு சொல்லிட்டு. பட் இதுதான் நம்மளுடைய கேம்னு பார்த்தோம்னா ஒரு கம்ஃபர்டபுள் 2-0 வின், ஒரு செட் பீஸ் கோல்,
ஒரு ஓப்பன் பிளே கோல், செட் பீஸ் கோல் வந்தது தான். ஓப்பன் பிளே கோலை விட எனக்குலாம் செட் பீஸ் கோல் வந்தது தான் சந்தோஷமா இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ அபௌட் யூ கைஸ். இல்ல ஈத்தன் பத்தி ஆனா பேசிடலாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி. பிளேயர் ரேட்டிங்ல பேசுறோம் ஈத்தன் பத்தி. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். உனக்கு செட் பீஸ்ல கோல் அடிக்கிறது பிரச்சனைனா கண்டிப்பா அடிப்பண்டா ஸ்டைலா. எனக்கு பிரச்சனை எல்லாம் இல்ல, பிரச்சனை எல்லாம் வச்சுக்கோ, பிரச்சனை போட்டுக்கோ, எனக்கு அப்படிதான் இருக்கேன் நான். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இன்டென்ஸாலாம் இல்ல, நான்லாம் கோச்சிக்கிட்டியா கோச்சிக்கோ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கேன் நான். எனக்கு அதான் இப்ப வந்து லைக் ஒரு செட் பீஸ்ல இருந்து கோல் வரலன்னா டிசப்பாயிண்டிங்கா இருக்கு எனக்கு. வர்றதை தாண்டி என்னடா இந்த வார செட் பீஸ்ல இருந்து கோல் வர மாட்டேங்குது இருக்கு எனக்கு. கொஞ்சம் ஓவரா தான் பேசுறோமோ, பேசுவோம் தப்பு இல்ல. இப்ப பேசலன்னா வேற எப்ப பேசுறது? சோ மக்களே, இதுதான் நம்மளுடைய கேமோட ரிவ்யூ. நாங்க டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் பத்தி உங்களோட ஒப்பீனியன் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விளையாடினது, செகண்ட் ஹாஃப்ல விளையாடினது, எனர்ஜி கன்சர்வேஷன், பிராக்டிஸ் என்கவுண்டர்ஸ், இந்த இதுல நாங்க பேசின விதங்கள் அண்ட் த அன்பிரெடிக்டபிலிட்டி ஆர் அன்பிரெடிக்டபிலிட்டி, இஷ்யூ ஃபோர்சிங், இதெல்லாம் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க காமெண்ட் சொல்லுங்க. டக்குன்னு குவிக்கா அப்படியே வந்து ஒரு இது முடிச்சிருவோம், பிளேயர் ரேட்டிங் முடிச்சிருவோம். லலித், ராயா, ஃபைனலி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து வெளியே வர மாதிரி கடைசியில ஒரு குரூஷியல் கால்ல போட்டாங்க நம்ம ஆள்ல. ப்ரோ லைக் 8 கொடுத்துடலாம், வேற என்ன சொல்ல முடியும். லைக் ராயா வந்து இல்ல முன்னாடியாச்சு அப்பப்போ லைக் ஒரு மேட்சுக்கு ஒரு சேவ் 2 சேவ் எப்படி இருந்தாலும் ராயா பண்ற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் சரி டச் வுட். 8 யா ஃபேர் பாயிண்ட். விஜய், இவன் கேலஃபியோரி ஏன் இப்போ நீங்க டிஃபெண்டர்ல பேசுறீங்க? கேலஃபியரி பத்தி நீங்க ஃபார்வர்ட்லயோ இல்ல வந்து மிட்ஃபீல்ட்லயோ பேச வேண்டிய பிளேயர். 4 சென்டர் பேக் 3 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா, அதை எப்படிடா மாத்த முடியும்? நம்ம அதை வச்சு தான் விளையாடணும். ஓகே, பட் வந்து கேலஃபியரி வந்து 7.5 அந்த சில ரன்ஸ் எல்லாம் வழக்கம் போலதான் அன்பிலீவபிள் இனிமேட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து அந்த இடத்துல கேலஃபியரி இருப்பான் அப்படின்றது நல்லா தெரியும். கியோகெரேஸ் வந்து பால வாங்கிட்டு அந்த இடத்துல கேலஃபியர் இருப்பான், எந்த இடத்துல இருப்பான் யாருக்குமே தெரியாது, ஆனா அந்த இடத்துல இருப்பான். அதுதான் விஷயம். ஒரு மொமெண்ட்ல கியோகெரேஸ் வந்து பிளேயர்ஸ் அப்படியே இழுத்துக்கிட்டு ஹாஃப் லைன் கிட்ட அப்படி வருவான், வந்துட்டு யாரா மேல இருக்கான்னு பார்த்தா கேலஃபியரி அங்க நின்று ஒரு ஷாட் எடுக்கிறதுக்காக பார்த்தா இவன் எடுத்துட்டு இருக்கான் பாக்ஸுக்குள்ள ஷாட். அதனால அவன் எங்க இருப்பான் அப்படின்லாம் யாருக்கும் தெரியாது, ஆனா ஏதோ ஒரு இடத்துல இருப்பான் அப்படின்ற மாதிரிதான். ஆனா ஒர்க் ஆகுதுல, அது வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். கேலிஃபோர்னியா கொஞ்சம் டிஃபென்சிவ் இதெல்லாம் போன சீசனுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கான். ஆக்சுவலா அவன் வந்து போன சீசன் வந்து அவன் பிரச்சனையில மாட்டிப்பான், யாருமே பண்ண தேவையில்லை, அவனே ஏதாச்சும் பண்ணி பிரச்சனையில மாட்டிப்பான். பட் இப்போ வந்து சிஸ்டம் இம்ப்ரூவ்மெண்டா இல்லாட்டி அவனுடைய இம்ப்ரூவ்மெண்டா இல்ல காம்பினேஷன் ஆஃப் போத்தான்னு தெரியல, அவன் காட் அவுட் ஆகிற சிச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப 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 குறை. 10 கேம்ல எனக்கு வந்து என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல இந்த சிச்சுவேஷன் ஜெனுவினா காட் அவுட் ஆகி பிரச்சனை. ஆக்சுவலா வந்து 7.5ல 8 கொடுக்கணும். ஏன்னா வந்து ஒரு அப்படியே கைல் வாக்கர் வந்து இப்படி ஓடும் போது அப்படி கழுத்துல லைட்டா அப்படி தள்ளி விட்டுருவாங்க, அது ஜாலியா இருந்துச்சு பாக்குறதுக்கு. எனக்கு ஜாலியா, நம்ம கூட சேர்ந்து சிட்டி ஃபேன்ஸ் ஒரு செலிபிரிட்டில பல பேருக்கு வந்து ஆன்டை வாக்கர் ஆயிட்டாங்க கடைசி 2 சீசன்ல. அவங்களும் நம்ம கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அதுவும் கீழே விழுந்துட்டு வாக்கர் வந்து அப்படியே ஏதோ ஒரு ரியாக்ஷன் வர கொடுத்தானே அப்படின்னு. வாக்கர் பக்கம் எனக்கு என்ன தெரியுமா ஒரு சந்தோஷம், இந்த நாய் நம்மள எவ்வளவு அடிச்சிருக்கோம், அதனால எனக்கு சந்தோஷமா இருந்தது. தள்ளிட்டு போவோம் நம்மளா ஒரு பொருட்டே இல்லாத டபுளுக்கு லெஃப்ட் பேக் இருக்கா லெஃப்ட் ஃபிங்கர் இருக்காண்டா, அதை இதத்தானா நைட் எல்லாம் ஒட்டிட்டு இருந்தாங்கிற மாதிரி தள்ளி விட்டு போவோம். அதெல்லாம் பாக்குறப்போ கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. 7.5 கேப்ரியல் 8.5/10 சரியான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்ஸ் அகேன். அவன் வந்து தலைவனுக்கு வந்து இது வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போவான் கூட சொல்ல முடியாது, அவன் வந்து லைக் ஜாலியா டீல் பண்ணிட்டு போன ஒரு விஷயம் தான் அது. அது ஒரு அசிஸ்ட் வேற கோலுக்கு. இவ்வளவு நாள் வந்து நான் கோல் போட்டு தான் பார்த்துன்னு இருக்கீங்க செட் பீஸ்ல, சும்மா ஒரு ஏன்னா நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. அவன் வந்து பால் அங்க வருது, அந்த டிப்பா வர பால் வந்துட்டு அவன் வந்து திருப்பி தட்டி விடுவான்லாம் நான் எதிர்பார்க்கல. அந்த இடத்துல நான் ரொம்ப நேரம் யோசிச்சிருந்தேன், ஏதோ ஹெட்டர்ல தான் பால் வந்து உழுது போல் இருக்கு. மூணாவது ரீப்ளே பார்த்தப்பறம் தான் இவன் உள்ளுக்குள்ள போந்து வந்து பாலை தட்டி விட்டானே தெரிஞ்சுது. சாலிட் கேப்டன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அவன் கேப்டன் இல்ல பட் ஸ்டில் கேப்டன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அவன் கிட்ட இருந்தலாம். 8.5/10 எல்லா கார்டு வாங்கினா பரவாயில்ல, இருந்தாலும் 8.5 நல்லதுதான், எல்லா கார்டு வாங்கட்டும். அது எல்லோ கார்டு வந்துட்டு பயங்கர ரிஸ்கான பொசிஷன்ல தான் வாங்கினான் கடைசியில.
அதனாலதான் நான் வந்து 9க்கு பதிலாக 8.5 கொடுத்தேன். இல்லாட்டி 9 on 10 அவனையும் டெக்லனே நான் 9 on 10 தான் கொடுக்கலாம்னு இருந்தேன். பட் இப்போ அந்த ஒரு கார்டு வாங்கினதுனால ஐ வுட் சே 8.5 on 10. லலித் சலீபா என்ன ப்ரோ, அது ரோல்ஸ் ரைஸ் தான். ஒரு ஃபயர்டே ஒரு ஐஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. ஸோ லைக் 8 கொடுக்கலாம் ப்ரோ. எனக்கு என்ன சலீபா வந்து கோல் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் அடியா. ஆமாமா, அவன் ஒருத்தன் தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல ரொம்ப அநியாயம் பண்றீங்க. டிஃபெண்டர் அவன் சென்டர் பேக் 11 பேர் அடிச்சிருக்கான்டா. அதான் சொல்றேன், 11 பேர் கோல் அடிச்சிருக்கானுங்க, சலீபா ஒருத்தன் தான் அடிக்கல. அதான் சொல்றேன், இதெல்லாம் வந்து அநியாயமா இல்ல. ஒருத்தர் என்னடானா ஷாட் எடுக்காம இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறான், இன்னொருத்தர் சலீபா கோல் அடிச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறான். என்ன பண்றது, ஹை ஸ்டாண்டர்ட் எஃப்சி ஆயிட்டோம் நம்ம இப்போ. whether we want it or not, இனிமேல இருந்து அது அப்படிதான், இனிமே எல்லாம் அப்படிதான். சலீபா 8 on 10 fair. விஜய் இவன் டிம்பர் இந்த கேம் வந்து ஆக்சுவலா வந்து கொஞ்சம் அடக்கி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. வழக்கமான டிம்பர், ஐ மீன் வழக்கமான டிம்பர்ன்றதுதான் நமக்கு வந்து வழக்கமான டிம்பரா இருக்கான். பட் ஸ்டில் ஒரு 7.5 தான். ஏன்னா டிம்பர் கிட்ட இருந்து நம்ம அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகம். ஆமா, அவர் வந்து இது கம்பு சுத்துவாரு, ஒரு மான் கொம்பு ஃபைட் போடுவாரு எல்லாம் யோசிப்போம். அதனால இந்த கேம்ல வந்து கொஞ்சம் மான் கொம்பு ஃபைட் எல்லாம் மிஸ்ஸிங்கா இருந்ததுனால ஒரு 7.5. எனக்கு டிம்பரை பொறுத்த வரைக்கும் ஐ ஸ்டில் கான்ட் பிலீவ் அவன ஒரு ஃபுல் சீசன் மிஸ் பண்ணிருக்கோம். அந்த யோசிச்சு பாரு, ஒரு ஃபுல் சீசன், அதுவும் வந்து முதல் கேம்லயே அடி வாங்கிட்டு போயிடுவான்ல, 6 முதல் கேம். அதான் இப்ப யோசிச்சு பார்த்தா அந்த சீசன் அவன் இருந்திருந்தானா மேபி என்னமோ பண்ணிருக்கலாமோ என்னமோ. ஏன்னா லெஃப்ட் பேக்ல தான் ஆரம்பிப்பான். நம்ம மிஸ் இப்ப தெரியல, ஏதோ சரி வந்திருக்கான், பையன் இன்ஜுரி ஆயிட்டான், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். இவன் இப்படிப்பட்ட ஒரு பிளேயரான்னு நம்ம யோசிக்கல யாருமே. இப்படி ஒருப்பட்ட ஒரு பிளேயரா மாறுவான்னு ஐ டோன்ட் திங்க். வி தாட் ஓகே இவ ஒரு நல்ல பிளேயரா வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா அந்த டைம்ல வந்து நமக்கு வந்து அவன் யுனைடெடுக்கு போயிட்டு மேட்ச் பார்த்துட்டெல்லாம் வந்துட்டு நம்மள வந்து ஜாயின் பண்ணானேங்கிறப்போ அந்த ஒரு ஃபேனா அந்த ஒரு ஃபீலிங் இருந்ததை தவிர்த்து அவனோட அபிலிட்டியை பத்திட்டு யாருமே வந்து இந்த அளவுக்கு யோசிக்கல வரும்னு சொல்லிட்டு. அந்த சீசன் வந்து நம்ம வந்து சிட்டி கிட்ட அந்த கிட்ட போய் இது பண்றது. ஆமா லாஸ்ட் கேம் வரைக்கும் யோசிச்சு பாத்துங்க. அது தோத்ததுக்கு காரணம் ஜின்சென்கோ வெர்சஸ் ஆஸ்டன் வில்லா. அந்த இடத்துல டிம்பர் இருந்திருந்தா could have been anything. பட் அதான் இப்போ இருக்கான் இப்போ வந்து எதுவும் ஆகாம இருக்கான், நாக் ஆன் வுட். இப்போ கரெக்டா விளையாடின்னு இருக்கான். சோ யா டிம்பர் எவ்வளவு நீ 7.5. யா அவனுக்கு வந்து லைக் எப்படி சொல்றது, இந்த கேம்ல 7.5 வந்து பெருசா தெரிஞ்சாலும் அந்த கேம்ல எல்லாருமே அவ்வளவு நல்லா விளையாடுறதுனால 7.5 கொஞ்சம் சின்னதா கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. பட் தட்ஸ் நாட் த கேஸ். ஹி ஆல்சோ ஹேட் a good game, பட் எவ்ரிஒன் எல்ஸ் இன்னும் பெட்டரா விளையாடினாங்க, அதுதான் உண்மை. சுபிமெண்டி அகைன் ஃபண்டாஸ்டிக் கேம். வந்து தலைவன் வந்துட்டு மிட் வீக் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே வந்து ஜாலியா வந்தான். 80th மினிட்ல அவன் எடுக்கிறப்ப டவுட் வந்துச்சு எனக்கு, எதுக்குடா எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மிட் வீக் எப்படி இருந்தாலும் ஸ்லாவியாவோட ஆட போதில்லை, சஸ்பென்ஷன் வாங்கிட்டான். பட் இருந்த வரைக்குமே நல்ல கேமை வந்து அவன் வந்து அவனுடைய மூவ்மெண்ட்ஸ், நம்மளுடைய கேம் பாக்குறப்ப வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிறது என்ன ஆர்சனல் வித்தியாசமா என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ற இருக்கிறதுலேயே வித்தியாசமான விஷயம் பிளேயர் ரொட்டேஷன் தான். நீ யாரு கூட டீல் பண்ண போற, யாரை வந்து நீ டேக்கிள் பண்ண போற, யாருக்கு ப்ரிப்பேர் பண்ண போறங்கிறது தெரியாத வைக்கிற மாதிரி அந்த சீக்வன்சிங் மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்மள மேக்ஸ் அஸ் சூப்பர் அன்பிரடிக்டபிள். ஆல் ஆஃப் அ சடன் நீ திடீர்னு பார்த்தா 2 சென்டர் பேக் கூட சுபிமெண்டி நிக்கிறான், இல்லாட்டி திடீர்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த ஒரு பொசிஷன் ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயர் மாறுறதுக்குள்ள சடன்லி சேஞ்சஸ் அண்ட் ரைசஸ் வித் த சென்டர் பேக்ஸ். அண்ட் 3 பேரா ஸ்பிளிட் பண்றதுக்கு பதிலா திடீர்னு 2 பேராவும் மாறுறாங்க. ஸோ இந்த ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி ஃபேக்டர் தான் நம்ம வந்து இந்த சீசன்ல வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. த ஸ்பீட் அட் விச் வி டூ தட் ரொட்டேஷன்ங்கிறது. விமெண்டி சாலிட் கேம். ஹோப்ஃபுல்லி நாட் அ பிக் இன்ஜுரி. எப்படி இருந்தாலுமே அவனுக்கு மிட் வீக்ல ரெஸ்ட் கிடைக்கும், சண்டர்லாண்டுக்கு தான் வருவான். ஸோ அதனால வந்து ஐ வுட் கிவ் ஹிம் லைக் 8 on 10 சுபிமெண்டி. லலித் ரைஸ் கொடுங்க, ஒரு 10 கொடுத்துடுங்க. கார்னர் அசிஸ்ட் வேணுமா, கார்னர்ல போடுறான், கோல் அடிக்கிறான். ஃப்ரீ கிக் எடுத்தாலும் அது கோல் போவோம். நம்ம என்ன இங்கிலாந்துக்கு எல்லா மேட்சும் ஆடுறான், ஆர்சனலுக்கு எல்லா மேட்சும் ஆடுறான். அநியாயம் இன்ஜின்னா அதுதான் ப்ரோ. சாலிட் சிஎம். என்ன சொல்றது, இது இல்லையா, வார்த்தை இல்லையா அப்படிங்கிற மாதிரி. பாசிங்கும் ஆக்சுவலா செம்மையா இம்ப்ரூவ் பண்ணிட்டான்டா. யூஸ்வலா அவனோட அந்த லைக் ஷார்ட் பாஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி பிரச்சனை இல்லை. அந்த போன சீசன் வரைக்கும் பார்த்தோம், நம்ம பிகினிங் ஆஃப் த சீசன்ல கூட பேசிட்டு இருந்தோம், ஃபர்ஸ்ட் ரிசீவரா அவன் இருந்தான்னா ஒரு மாதிரி மாட்டிப்பான் பாலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தைரியமா வந்து ஃபர்ஸ்ட் ரிசீவர் பால் எடுக்கிறான். பிரச்சனையில மாட்டினான்னா அவன் வந்து வெளியே கொண்டு வரதுக்கு அவனே வந்து இது பண்றான். லைக் அவனுடைய பாசிங் பிட்வீன் த லைன்ஸுமே வந்து பயங்கர கிறிஸ்ப் ஆயிடுச்சு. ஸ்விட்ச் எல்லாம் முன்னாடியே போடுவான்னு நம்மளுக்கு தெரியும், பட் அந்த பிட்வீன் த லைன்ஸ் பாசிங் செம்ம கிறிஸ்ப் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நிறைய ட்ரை பண்றான்.
இப்படி சொல்லலாமா லைட்டா யாயா டோரே யாருக்கு போறான்னு? அதுதான் அந்த ஆர்க்ல தான் போறான். ஆக்சுவலா லைட்டா யாயா டூரே மாதிரி தான். அந்த ஜெனரலிஸ்ட்லயே வந்துட்டு அந்த பேலன்ஸ் பிட்வீன் டிஃபென்ஸ் அண்ட் அட்டாக் வந்து பெர்ஃபெக்ட்டா மீட் ஆகுற மாதிரியான ஒரு ஜோனுக்குள்ள போயிட்டு இருக்கான் அந்த யாயா டூரே மாதிரி. யாயா டூரே மாதிரி ஆச்சுனாலாம் நான் சந்தோஷமா வந்து எடுத்துப்பேன். அப்படியே அப்பா யாயா டூரே தான் விட்டுட்டோம், நீ அட்லீஸ்ட் நீயாச்சும் வந்து ஒரு யாயா டூரே வந்து மாறி இருக்கியடா அப்படின்னு எடுத்துக்கலாம். 10 on 10 எடுத்து போட்டுக்கலாம். 10 on 10 தாராளமா போட்டுக்கலாம். பிரில்லியன் ஆல் ஓவர் த பிச். இது வந்து ஒரு 100 மில்லியனுக்கு வந்து இது இந்த எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ட்ரொசார்டை வந்துட்டு வேல்யூ ஃபார் மணி சைனிங்னு பேசுறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஜென்ரலா அந்த ஹை வேல்யூ மணி சைனிங்லாம் சூப்பரா வந்து ஒர்க் ஆன மாதிரிலாம் ஹிஸ்டரி கிடையாது. கேஸ் அண்ட் பாயிண்ட் பெப்பே. பட் நம்ம ஜெனுவினா ஒரு 100 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி அந்த 100 மில்லியன் வந்துட்டு குறைவா நம்ம கண்ணில் தெரியற மாதிரி ஒரு 2வது 3வது சீசன் வரைக்கும் ஒரு பண்ணதுன்னா அது இவன் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம பண்ணினது கிடையாது. அரம்புரோ கேப்ல ஒரு வன்மத்தை கக்குனேன், நீங்க போயிட்டீங்க. யாருக்கு சொன்னீங்க? கேக்கல. ஓசில் அதை விட பெப்பேன்னு சொன்னாரே அதுதான் எனக்கு ஜாலியான வன்மமா இருந்தது. நான் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு பெப்பேக்கு முட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. அதான்டா பெப்பேக்கு முட்டு கொடுத்த பதில அதனாலதான்டா அவன் சொல்றான். நான் ஒருத்தன் தான்டா இப்படி பாத்துருக்கேன். ஒரு கேம் ஆரம்பிக்கிறவே நான் இப்படிதான் உட்காந்து இருப்பேன். அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் அந்த புள்ள மேல. டெக்லான் 10 on 10 சாலிட் பெர்ஃபார்மன்ஸ். அது கண்டிப்பா. அட்டாக்ல பார்த்தா இல்ல இன்னும் எஸ்ஏ இருக்கானே, விஜய் எஸ்ஏ வந்து கொஞ்சம் குவைட் கேம் தான் நினைக்கிறேன். அது வந்து ஸ்டில் கமிங் அப் டு ரேங்க்ஸ் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு புரியுது. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் வந்து he needs to thrust himself into the team நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வந்து அவுட் சைடரா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஆன் பிச் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் அவுட் சைடரா இருக்கான். இன்னும் கொஞ்சம் வந்து இஸ் நாட் இன் த சேம் வேவ் லென்த் as the rest of the team அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும். பட் இது ஒரு ஃபேக்டரா இருக்குல்ல அதுல. லைக் அவன் வந்து புதுசா வந்து ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் சிஸ்டம்ல இருந்து ஒரு பால் வச்சு விளையாடுற சிஸ்டமுக்கு வர்றான். அண்ட் நம்பர் 10 விளையாடாம வந்துட்டு அவன் சிஸ்டம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் குள்ள விளையாடுறதுங்கிறது டெஃபினட்டா அதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம யோகரஸ் பத்தி பேசுறப்போ அதே தானே. நிறைய விஷயம் இருக்குல்ல. ஐ மீன் சாரி லலித் ப்ரோ. ஆனா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து லாஸ்ட் மினிட் சைனிங்ல இப்படி பார்த்தாலுமே நம்ம சொல்லலாம் 1000 சொல்லலாம். he didn't have the pre season ஒரு விஷயம் இல்ல, கேம் ஆஃப்டர் கேம் ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. ஓடேகார்ட் இருந்தா ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்லோ இன்ட்ரோடக்ஷன் இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு விங்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது யூ ஹேவ் மோர் அந்த சிஸ்டம் கத்துக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இன்னொரு சைடு வந்து ஹெல்ப்புக்காக லைன் இருக்குல்ல, அதனால விங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வர சேலஞ்சஸ் வேற, உன்னுடைய நீ ரைட் பண்ற சேலஞ்சஸ் வேற, இங்க சென்ட்ரல்ல ரைட் பண்ற சேலஞ்சஸ். ஆமா, அண்ட் விங்ஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிடலாம் இல்ல அசிஸ்ட் பண்ணிடலாம். அப்படின்னும் போது யூ கெட் ஆஃப் அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு டென்ஷன்ல இருந்து வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். சென்ட்ரல்ல இருக்கும்போது நீங்க தான் கிரியேட் பண்ணி ஆகணும் எவ்ரிதிங், ஒரு பூத கண்ணாடி மூலமா எல்லாரும் பார்ப்போம்ன்றது அதெல்லாம் புரியுது. பட் ஸ்டில் அதுதான் சொல்றேன், ஸ்டில் நாட் அந்த இடத்துல இல்ல. ஒரு நம்பர் 10 நம்ம வந்து எசான்னு சொன்னதுக்கு இன்னும் அந்த இதை ப்ரூவ் பண்ணல, இன்னும் வந்து அந்த கியருக்கு வரல. அதனால வரமாட்டான்னு இல்ல, ஆனா வரல அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு என்ன இசையை பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னா, என்னதான் இன்னும் அசிமுலேட் ஆலினாலும் நம்ம டீம்ல அந்த ஒன் பாஸ் யார் போட முடியும்னா இசைந்து எனக்கு தோணுது. ability and reputation factor னு இருக்கு. லைக் அந்த unpredictability of taking shots. நம்ம வந்து முன்னாடியே பேசணும். லைக் I don't know if you guys remember, நமக்கு மிஸ்ஸிங் இருக்குது ஷாட் டேக்கிங் ஃப்ரம் அவுட் சைட் த பாக்ஸ். அந்த ஒரு ஃபேக்டர் இந்த கேம்ல ஷாட் எடுக்கல. பட் அந்த ஒரு ஃபேக்ட் நம்ம டீல் பண்ணிருக்கிற நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே அந்த ஒரு ஹோலை ஃபிக்ஸ் பண்ற மாதிரியான பிளேயர்ஸ். பால் கேரிங், ஃபைனல் பாஸ் போடுறது, இல்லாட்டி எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல ஷாட் எடுக்கிறது, வால்யூம் ஆஃப் ஷாட்ஸ், அதாவது ஒரு ரிஸ்க் பாஸ் போடுறது. லைக் யார் எல்லாருமே ஒரு இதுல இருக்கும்போது ஒரு மீதி எல்லாருமே ஒரு வெல் ஆயில்டு மிஷின். ஒரே டைப் ஆஃப் தான். இவன் ஒருத்தன் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங்ல இருக்கான். ஏன்னா அவன் பாஸ் போட்டு அந்த மார்டினெல்லி ஈக்குவலைஸ் பண்ண முடியுது சிட்டில. அவன் தான் டீப் வந்து போட்டான். சோ அந்த மாதிரி பாஸ்ல இவங்க கிட்ட மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும். இல்ல 2-3 விஷயம் எஸா வந்து 2-3 விஷயம் பாக்ஸ் ஸ்டிக்ஸ் பண்ணுவான். என்னன்னா நம்ம நீங்க சொன்ன மாதிரி அருண் சொன்ன மாதிரி அவுட் சைட் த பாக்ஸ் ஆடுறதுக்கு ஷாட் எடுக்கிறதுக்கான ஆளுங்க கம்மி. தாமஸ் பார்ட்டி தான் கடைசியாக அதை எடுத்துக்கிட்டு இருந்தது, ஷாக்கா தாமஸ் பார்ட்டி. ஸோ அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ் ஷாட் எடுக்கிறதுக்கு ஆள் கம்மி. அதே மாதிரி மேக்கிங் ரன்ஸ், இப்போ வந்து ஒரு சாக்கா தான் வந்து ஒரு 4 பிளேயர் தாண்டி ஓடுறதுக்கான ஆள். அதுக்கப்புறம் அப்படின்னா ட்ரொசார்டு சான்ஸ் இருக்கு. 4-3 பிளேயர் வந்து அந்த ப்ரெஸ்ஸை தாண்டி ஒரு 2-3 பிளேயர் ப்ரெஸ் பண்ணும்போது பாலோட வித் பால் ரன் பண்றதுக்கு அந்த ஒரு ஸ்பாட்டை ஃபில் பண்றதுக்கும் கண்டிப்பா எஸாவோட இது தேவை. ஏன்னா நமக்கு பாஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஒன் டச் பாசிங் இதெல்லாம் நமக்கு வந்து கை வந்த கலை. அப்படியே கண்ணு மூடி நம்ம ஆளுங்க பால் போட்டாலும் ஒன் டச் பாசிங் பண்ணுவானுங்க. அதெல்லாம் விதைச்சது நம்ம தாத்தா அந்த ஏரியால. அதனால அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு பிரச்சனை என்னன்னா பாலோட ஓடுறது. ஜாக் வில் ஷேர் பண்ணுவான்,
ரொம்ப கம்மியான பேரு. ஃபேப்ரிகாஸ் பண்ணுவான், நாஸ்லி பண்ணுவான், இப்போ வந்து சாக்கா பண்றான். இந்த மாதிரி வந்து ஒரு டீமுக்கு ஒரே ஒரு ஸ்பாட்லைட் தான் அது பண்ணும். அப்படின்னும் போது இப்போ நம்ம டீம்ல ஒரு 2 பேர் 3 பேர் பண்றதுக்கான இதை வந்து கண்டிப்பா எசா கொண்டு வந்திருக்கான் அப்படின்றது. ஆனா என்னன்னா அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து இப்ப நம்ம சொல்றோம்ல, இன்னும் வந்து நம்ம செகண்ட் கியர்லயே ஆடிட்டு இருக்கோம், செகண்ட் கியர்லயே ஆடுறோம்னா அதெல்லாம் வந்து எசாவும் அதுல ஒரு விஷயம் தான். ஹி ஸ்டில் இன் ஹிஸ் early stages. அவன் இன்னொரு கியர் போகும்போது டீம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும் அப்படின்றது. தலைவர் ஹாவர்ட்ஸ் வரும்போது பாருங்க வெசே எப்படி அன்லாக் ஆகுறான்னு. பாருங்கடா டே, என் தம்பி வரட்டும்டா, எப்படி ஆடுறான்னு பாருங்கடா டே. சோ யா 6.5 7 கொடுப்பேன் எக்ஸாக்ட்லி. 7 on 10 fair. நான் வந்து ட்ரொசார்ட் எடுத்துக்கிறேன். ட்ரொசார்ட் வந்து லைக் ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்றப்போ இந்த மாதிரி எல்லாம் டீமோட ஸ்டார்ட் பண்றப்போ நல்லா கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவன் வந்து ஒரு சில கேம்ஸ்ல எல்லாம் ஸ்டார்ட் பண்றப்ப ஏன்டா ஸ்டார்ட் பண்றாங்கிற மாதிரி ஆடுவான். பட் ஆனா இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லாவே விளையாடினான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா விளையாடினான். கோல் போட்டிருக்கலாம், அன்பார்ச்சுனேட் கோல் போட முடியாததுங்கிறது. பட் யா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல நான் அதெல்லாம் குறைச்சு, செகண்ட் ஹாஃப்ல என்டையர் டீமே ஒரு மாதிரி தான் விளையாடிச்சு. அதனால வந்துட்டு அவனை வந்து சிங்கிளா பாயிண்ட் அவுட்லாம் பண்ண முடியாது. ஸோ யா ஒரு 7.5 on 10 பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டா ட்ரொசார்ட் கிட்ட இருந்து. எனக்கு என்னன்னா ட்ரொசார்ட் வந்து ஃபைனலா ஒரு 2-3 வருஷமாவே ட்ரொசார்ட் ஸ்டார்ட் பண்றது மார்டினெல்லி 60வது நிமிஷம் கொண்டு வர்றது. அது ஒர்க் அவுட் ஆகுது நமக்கும். இந்த சீசன் ஃபைனலா எப்ப இவனுக்கு 2 பேர்ல யார் ஸ்டார்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு இப்பதான் வந்திருக்கானுங்க. அது ஒரு பெரிய இது. ஆனா டெஃபினட்டா வந்து இப்போ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் இந்த கேம்ல. ஸோ லலித், இவன் அவன் பேர் என்னது, கியோக்கரஸ்க்கு ஒரு 9 கொடுங்க, 9.5 கொடுக்கலாம். ஒரு ஹாஃப் தான் ஆடுனா, ஒரு ஹாஃப் தான் விளையாடு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 45 சாலிட் 45 மினிட்ஸ் 10 கொடுத்துருவேன். அப்புறம் தப்பு இல்ல, சூப்பரா இருந்தாலும் ஏன்னா அந்த போய் ஒரு 4 மேட்ச் கொண்டாடுறது கியோக்கரஸ்னா ஒரு ஷாட் எடுத்திருப்பான். இந்த கேம் வந்து அந்த ஷாட்டுக்கு பதிலா சாக்காவுக்கு பாஸ் பண்ணாலும் ட்ரொசார்டுக்கு பாஸ் பண்ணணும். கவுண்டர்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி இம்பாசிபிள் ஆங்கிள்ஸ் எல்லாம் அடிச்சுட்டே இருப்பான்ல. இப்போ இம்பாசிபிள் ஆங்கிள் தெரிஞ்சிருச்சுன்னா மற்றவங்க யாராச்சும் பெட்டர் பொசிஷன் இருக்குன்னு பாக்குறான். ஸோ நான் பேசிக்கா இஸ் a Giroud with better scoring ability ஆயிட்டு வரான்னு சொல்லுவாரு. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் டேக் இது. எவ்வளோ 9 on 10 கொடுக்குறியா நீனு? நான் 10 கொடுத்துட்டேன். 45 நிமிஷம் ஆனா 10 தான். எனக்கு என்ன சொல்றது தெரியல. இதை நம்ம வந்து மக்களுக்கே விட்டுருவோம். மக்களே யோக்கரஸ்க்கு 10 on 10 ஒரு ஹாஃப் விளையாடுனதுக்கு ஓகேவா? நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்னங்கிறது. விஜய், சாக்கா அன்கேரக்டரிஸ்டிக் சாக்கா, அவன் இன்ஜுரியில இருக்கானா இல்லாட்டி ஃபிட்னஸ் இஷ்யூவா இல்னஸா என்னன்னு தெரியல, ரொம்ப அன்கேரக்டரிஸ்டிக்கா இருந்துச்சு எனக்கு அவன் கேமு. எனக்கு ஆக்சுவலா அது அந்த டவுட் தான் இருந்தது. ஏன்னா லாஸ்ட் கேமும் பாத்தீங்கன்னா இதுல சப்ல இருந்து தான் கொண்டு வந்தபோது அந்த கோல் ஸ்கோர் பண்ணது வெரி குட். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து மிஸ்ஸிங் சாக்கா கிட்ட. வெதர் வந்து அது இன்ஜுரினாலயா இல்ல கேப்டன்சியோட ப்ரெஷரா என்ன அப்படின்றது இன்னும் தெரியல. ஏன்னா வந்து மிஸ்ஸிங் இந்த சென்ஸ் வந்து சாக்காவோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு சொல்றேன். இன்னும் இஸ் டூயிங் ஆல் த குட் திங்ஸ் தான். இன்னும் பிளேயர் டேக் ஆன்ஸ் நல்லா இருக்கு, இன்னும் வந்து ஷார்ட்ஸ் ட்ரை பண்றது எல்லாம் நல்லா இருக்கு. என்னன்னா இந்த இது சொல்லுவோம்ல, கட்டின் ஒரு ஷாட் அப்படின்றோம்ல, அது வந்து இல்ல, அது வந்து குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப குறைஞ்சிட்ட மாதிரினா 0 ஆயிடுச்சு. இஸ் நாட் ஈவன் ட்ரையிங் தட் அப்படின்றது. வெதர் டீம்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல. 3 பிளேயர் எப்பவுமே சாக்கா கிட்ட பால் போனா 3 பிளேயர் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. பால் போச்சா சாக்கா கிட்ட டக்குன்னு 3 பிளேயரை போடு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ன்றது என்னோட இப்போ நான் வந்து எனக்கா கொடுத்துக்கிற ரீசன். ஒண்ணு வந்து ஓடேகார்டு இல்ல, பார்ட்னர் இன் கிளைம், அந்த பால் அப்படி போட்டு பென் ஒயிட் உள்ள சொருக்கி விட்டு நானும் ஃப்ளோல மறந்துட்டு ஆமான்னு சொல்ல வந்திருக்கேன். அதான் சொல்றேன், நானும் ஃப்ளோல அப்படியே அப்புறம் தான் இரு என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அதை தாண்டி சாக்கா வந்து டீசன்ட் கேம் தான் சொல்லுவேன். ரொம்ப சாக்காஸ் கேம் கிடையாது. ஒரு என்ன சொல்றது, சாக்கா வந்து இருந்தானா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு கேம் தான். ஓ சாக்கா ஆடுனான்ல அப்படின்னு. சாக்கா வந்து லைக் ஐ திங்க் போன சீசன் அதுக்கு முந்தின சீசன்லாம் நம்மளோட கோல் அசிஸ்டோட அவுட்புட்டே ஒருத்தன் தான். He has to give that. இந்த சீசன் அந்த பிரஷர் இஸ் ஆயிடுச்சு. ஐ திங்க் சாக்கா will come good at very important games னு எனக்கு தோணுது. அதுதானே ஆகணும். அதுதானே ஸ்கிரிப்ட்.
யா So, சோ விஜய் எவ்வளவு? 7. 7. ஓகே. ஈத்தனை பத்தி நீ தான் பேசணும் சொன்ன. மத்தபடி சப்ஸ்ன்னு பார்த்தா மெரினோ வந்தான். மெரினோ வந்து மெரினோ வேலைகளை செய்தான். what is Merino? What is Merino தான். What is அதான், what is எப்படி நம்ம வாட் இஸ் கேலஃபியோரின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமோ அதே மாதிரி வாட் இஸ் மெரினோங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு இதுவா இருக்கும். என்னதான் மெரினோன்னா என்ன, ஒரு 4 பேர் அடிக்கணும், 2 பேர் மேல விழுந்து உருளணும், இதெல்லாம் உன் இருக்கணும். பக்கத்துல ஆளே இல்லாதப்போ உன் கால்ல இருந்து பால் இருந்துச்சுன்னா அதை எப்படியாச்சும் நீயே விட்டுறணும் அந்த பால். ஆமா ஆமா, ஆனா ஆனா எப்படியோ ஒரே score இடத்துல அடிச்சிருக்கோம். ஓடணும், அதுதான் முக்கியமான பாயிண்ட். தம்பி ஓடுறீங்கன்னு தெரியுது, ஆனா முன்னாடி போற மாதிரி தெரியல. நின்ன இடத்துலயே ஏன்டா ஓடிட்டு இருக்கு? இல்ல ஆனா இப்படி எல்லாம் புடிச்சு திட்டும் போதுதான் எங்க இருந்தோ இங்க போய் எப்படியோ கோல் அடிக்கணும். கோல் நம்ம போட்டோம். நம்ம வாய் அடிக்கிறதுக்கு. இந்த ஃபினிஷிங் அதெல்லாம் தான் அவரை எப்படின்னு புரிஞ்சுக்கவே முடியல. ஸோ அவனுக்குமே வந்து ஒரு 6 or 6.5 on 10 அது வந்து கிளீனா கொடுத்துடலாம். மேனேஜர் ஃபுல் நல்ல இது 10 on 10 ஃபுல்லா. குட் மேனேஜ். ஃபேன்ஸ் 15 on 10. ஸ்டேடியம்ஸ் கோ எம்டி எவ்ரிவேர் வி கோன்னு ரகல பண்ணிட்டு இருந்தானுங்க செகண்ட் ஹாஃப் எல்லாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஃபுல்லா அவங்க கத்துனது தான் கேட்டுச்சு. டஃப் மோரே சைலண்ட் ஆயிடுச்சு. ஆமா. அந்த கார்னர் ஸ்கோர் பண்ணோம்னா டஃப் மோர் சைலண்ட் ஆச்சு. நம்ம ஆளுங்க மட்டும் தான் சவுண்ட் விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம். ஆமா மொத்தமாவே யா. ஸோ அது இது அப்படியே மத்தபடி வந்து நம்மளுக்கு நிக் வேற யார் ஜோவருக்கு வந்தாங்க? ஒரு எப்பயும் போல ஜோவருக்கு ஒரு ஸ்போர்ட் கொடுத்துருங்க. நம்ம எப்படி இவனுக்கு ஒரு 10 ஹார்ட் அட்டாக் 10னா ஜோவருக்கு ஒரு 10 தான். அது நம்ம பிரிச்செல்லாம் கொடுக்க 20 வச்சுக்கோங்க, 2 பேரும் 10 பிரிச்சுக்கங்கன்னு கொடுத்துக்கலாம். அது அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு இதுதான் இந்த கேம்ல. மத்தபடி யார் வந்தாங்க? ஈத்தனை தவிர்த்து யார் Hincapié. வந்தாங்க? கெல்லி வந்தான் எண்ட்ல. ஹின்காப்பே வந்தான். ஹின்காப்பே ஓகே, அவனுக்கு இன்னுமே வந்து இந்த லீக்ல விளையாடுறதுல இன்னுமே வந்து he needs more games, more minutes up to speed வரதுக்கெல்லாம் கண்டிப்பா he was good. பட் ஐ ஃபெல்ட் அவன் வந்து மிட் வீக்ல வந்து இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா. பட் மேபி அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா கூட இருக்கலாம், ரொம்ப வந்து எக்ஸாக்ட் பண்ணாம விளையாடுறதுங்கிறது. பட் அவன் வந்து பண்ணினப்போ அந்த ப்ரெஸ் பண்றதா இருக்கட்டும் இல்ல இது பண்றதா இருக்கட்டும் அதெல்லாம் கரெக்டா பண்ணினான். அதுல எல்லாம் வந்து எதுவும் குறை இருந்த மாதிரி தெரியல ஓவராலாவே. ரவுடி பையலா வருவான்னு நினைக்கிறேன், பாப்போம். கன்ஃபர்ம்டு அடி வந்து கன்ஃபர்ம்டா விழப்போகுது. அது வந்து யாருக்குன்னு தெரியல. அவன் கேப்ரியல்லே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரிப்ளை இப்படி ஒரு ப்ராப்பரான சப்ஸ்டிடியூட். இந்த மேட்ச் லெஃப்ட் பேக் தான் விளையாடணும். கேப்ரியலுக்கு ஒரு இதுவா வாங்கினவன் தானே அவன் மெயினா பேக்கப் பிளஸ் ஒரு லெஃப்ட் பேக் தானே. சோ அது அந்த ரோல் அந்த ஒயிட் அப்புறம் வந்து கேப்ரியல் இவங்க கிட்ட ஒரு ரவுடிசம் இருக்கும். அதாவது ரொம்ப இது பண்ணாம அப்படியே ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒருத்தவனுங்க இருப்பானுங்க, அவனுக்கு வந்து அவனுக்கு தான் எல்லா பிரச்சனையும் பண்ணுவானுங்க. ஆனா சிரிச்சுக்கிட்டே பண்ணுவானுங்க. அது இன்னும் இரிட்டேட்டிங்கா இருக்கும். டேய் என்னடா நீங்க சிரிச்சுக்கிட்டே இவ்வளவு ரவுடிசம் பண்றீங்கன்னு. அந்த மாதிரி இவனுக்கு 3 பேர் கிட்ட அந்த ஒரு குவாலிட்டி இருக்க மாதிரி எனக்கு மாறி நார்காட் அந்த ஒரு ஷாட் எடுத்திருக்கலாம். பட் ஆனா வந்து இந்த மாதிரியான கேம்லாம் அவன் வந்து விளையாடி அவன் க்ளோஸ் இன் பண்றதுங்கிறது முக்கியமான விஷயம். அவனுக்குமே வந்துட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்லாவியாவோட விளையாட போறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து ரைஸ் 8ல போட்டு ஆடணும்னா நம்மளுக்கு மறுபடியும் இதுல டிப்ல போட்டு ஆடுறதுக்கு வந்து டிஎல்பி இவன் தான் வந்து விளையாடணும் 6ல விளையாடுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து டெஃபினட்டா அவனுக்கு வந்து மினிட்ஸ் தேவைப்படும். அந்த இது ஒரு மாதிரி நீட்டா தான் விளையாடணும். ரொம்ப ஆஹா ஓஹோன்னு விளையாடல, மோசமாவும் விளையாடல. அவ்வளவுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். கண்டிப்பா ஒரு பேக்கப் பொசிஷன்ல வாங்கியிருக்கோம். அவனுடைய லீடர்ஷிப்க்கு வாங்கியிருக்கோம். அவனுடைய டிஃபென்சிவ் அபிலிட்டிக்கு தான் வாங்கியிருக்கோம். அவனோட லைன் பிரேக்கிங் பாஸ்க்காலாம் நம்ம வாங்கல. அவனு அந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்மளே ஃபேன்ஸா வந்து நம்ம வச்சுக்கணும். நம்ம அது ஒரு முக்கியமான விஷயம். அவனுடைய பிசிக்காலிட்டி, அவன் வந்து ஒரு பழைய எப்படி சொல்றது, அந்த டிஎல்பி எதிர்பார்க்காத அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் இருப்பானுங்கல்ல, பாலை வந்து ஷீல்ட் பண்றது, டாக்கிள்ல போய் எடுக்கிறது, இந்த மாதிரி லைட்டா பக்கத்துலயே ஷார்ட் பாஸ் போட்டு தட்டி விடுறது, அந்த மாதிரியான ஒரு ஆளா கரெக்டா அவனை பார்க்கலாம். எல்லா பிளேயர்ஸையும் நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ஃபேப்ரிகாஸ் பிளஸ் பேட்ரிஸ் வியரா பிளஸ் ஒரு டெனிஸ் பெர்கேம்ப் இவங்கெல்லாம் கலந்த கலவையா எல்லா பிளேயர்ஸும் வேணும்னு நினைக்காதீங்க. அந்தந்த பிளேயருக்கு என்ன இதுவோ அதை மட்டும் பாருங்க அப்படின்றதுதான். அதேதான் நீங்க பாருங்க, நம்மால் வந்து மெரினோ நார்காட் டபுள் பிவட் ஒரு தடவை டெரரிசம் பண்ண போறாரு. மெரினோ நார்காட் ரைஸ் முடிஞ்சா கதறி கதறி ஆடுவாங்க ஆப்போனன்ட்ஸ். போர் அடிக்குதுங்க இந்த கேமே அப்படின்னுவானுங்க விரைவில். அதுதான் நீ சொன்ன மாதிரி அவங்க ஹாஃப்லயே பஸ் பார்க் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நின்னுதான் இருப்போம். பால் வந்து 10 ஃபீட்டுக்கு நடுவுல தான் நகரும். அதை தாண்டி பிச்சில அந்த மேப் எல்லாம் போடுவாங்கல்ல, அது வெறும் ஒரு லைன் அப்படின்ற மாதிரி இருக்கும். டோட்டலி. லாஸ்ட் ஒன் ஈத்தன். விஜய் ஏதோ சொல்லணும்னு சொன்ன ஈதனை பத்தி.
ஈத்தன் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் கவலைகளை ரைஸ் பண்றானோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா வந்து ஹீஸ் கோயிங் அலாங் த சேம் ட்ரெஜெக்டரி அஸ் ஸ்மித்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரியலி ஏன்னா ஆர்டெட்டாவோட ஆன்சர்ஸும் சில ப்ரெஷர்ஸ்ல அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஹி நீட்ஸ் டு டூ திஸ், ஹி நீட்ஸ் டு டூ தட் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஈத்தன் வந்து அந்த ஒரு ஸ்பார்க்கிள் வந்து குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. லாஸ்ட் கேம் ஸ்கோர் பண்ணான், பட் இருந்தாலும் நிறைய பால்ஸ் லூஸ் பண்ணதா இருக்கட்டும், இல்ல இந்த கேம்ல வந்து ஹீஸ் ட்ரைங் டு ஹார்ட் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த ஒரு மேக்ஸ் டவுன்மேன் கிட்ட இருக்க அந்த ஒரு காம் டவுனோ ஒரு இதுவோ வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு. இதுக்கு என் தியரி என்னன்னா, இத்தனை நாள் அவன் தான் வந்து லைக் அந்த இதா இருந்தான், யங் கையா இருந்தான். இப்ப அவனோட ஒரு தம்பி பையன் வந்துட்டான், அதனால இவன் மேல இது போயிடுச்சு, நான் ப்ரூவ் பண்ணிக்கணும் மிடில் சைல்ட் அப்படின்னு மிடில் சைல்ட் ஆயிட்டான்றீங்களா? நீ சொல்றது சீரியஸா கிளாசிக் மிடில் சைல்ட் சிண்ட்ரோம் மாதிரி தான் இருக்கு. அதான் என்ன யாரும் கண்டுக்க மாட்டீங்க, ஒண்ணு சாக்காவை கண்டுக்கிறீங்க, இல்லாட்டி டவுமனை கண்டுக்கிறீங்க, நடுவுல போறத என்ன பத்தி யாருமே பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஓவரா ட்ரை பண்றப்போ. இல்ல எனக்கு ஆனஸ்டா எனக்கு அப்படி தோணல. எனக்கு என்னன்னா மெயினா அவனுடைய ரோல் வந்து டிஃபைன் ஆயிருக்கு. நம்ம போன எபிசோட்ல நிக்கிலோட பேசினப்ப பேசியிருப்போம். லைக் அவன் வந்து ஒரு ஃபோர்டனை எப்படி வந்து பெப் கொண்டு வந்தானோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இவனை கொண்டு வரணும்னு பாக்குறான். அது ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது. இந்த கேம்ல அவன் ட்ரை பண்ணின சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டு அவன் வந்து ஃபோர்ஸ் பண்றதை தாண்டி நம்ம 2-0 வின்ல இருந்தோம், கம்ஃபர்டபுளா இருந்தோம் கேம்ல. ஸோ ப்ரெஷர் இவன் வந்து தப்பு பண்ணினான்னா ப்ரெஷர் வந்துருங்கிற ஒரு சிச்சுவேஷன் ரைஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. ப்ராபப்ளி நீங்க சொல்ற மாதிரி இந்த சிச்சுவேஷனே வந்து லெட்ஸே ஒரு 12th பிளேஸ் ஆன டீமோட நம்ம விளையாடுறோம், ஒரு வந்து மிட் டேபிள் அந்த 9 to 10 11 12 அந்த டீமோட விளையாடுறோம், அந்த இடத்துல இது பண்ணா பாசிபிள் டர்ன் ஓவருக்கோ இல்லாட்டி ஒரு கவுண்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கோங்கிற இது வந்துட்டு ரொம்ப ப்ராபபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்ப வந்துட்டு அவனுடைய ரோல் அவனுக்கு புரியுது. இந்த சிச்சுவேஷன்ல அவனை மேபி ஃப்ரீயா வந்து நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோடா, பரவாயில்ல, ட்ரை அவுட் பண்ணு, நீ உனக்கு வரத பண்ணு. ஏன்னா விங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப விங்ல போட விடாம அவனை திருப்பி சென்ட்ரல் ஆட விடுறதே என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவன் மேல இருக்கிற ஃபெய்த்னாலதான். இல்லாட்டி அவனை வந்துட்டு நம்ம இப்ப என்னதான் நம்ம பேசினாலும் அவங்க கிட்ட ஃபிளாஸ் இருக்கு. ஒரு 18 வயசு பையன் கிட்ட நீ சொன்னதுதான், 18 வயசு வந்து படுற பையன் எல்லாருமே ஒரு யமாலாவோ இல்லாட்டி ஒரு ஃபேப்ரிகாஸாவோ ஒரு மெஸ்ஸியாவோ வருது இல்ல. பட் இவனுக்கு வந்து அந்த இது வந்துட்டு அந்த ஸ்டெப் அப்ஸ் வந்துட்டு நீ என்ன வேணா பண்ணு, பிகாஸ் நான் உன்னை போட போதே ஒன்னால நம்ம ஏன்னா ஒரு போன சீசன்ல எனக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனையே these kids had to come and bail us out when 25-year-olds were on the pitch. அது எனக்கு வந்து அது எனக்கு ஒட்டவே இல்லை. நீ பெர்ஃபார்ம் பண்ற, நீ ப்ரெஷர்ல பெர்ஃபார்ம் பண்ற, எல்லாமே ஓகே. பட் ஒரு டீமா ஒரு மேனேஜரா நான் வந்து உன் மேல அந்த ப்ரெஷர் போடக்கூடாது கன்சிடரிங் யார் ஏஜ். நான் வந்து உன்னை ஒரு டைமண்டா நான் உன்னை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கறேன்னா நான் வந்து ஓகே ப்ரெஷர் போட்டா ஆகுங்கிறது எல்லாருக்கும் ஒர்க் ஆகுது. ஸோ எனக்கு வந்து அவன் லாஸ்ட் சீசன் அவன் மேல வந்தது வந்து எனக்கு அந்த ப்ரெஷர் எனக்கு பிடிக்கல. ஒரு ஸ்கெல்லி மேலேயோ ஸ்பாட்லைட் பண்றது, அவங்க வந்து வெளியே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரியறதெல்லாம் சந்தோஷமா இருந்தாலுமே in a team that is supposed to be chasing for the title, என்னதான் இன்ஜுரி கிரைசிஸ் வந்தாலுமே சாக்கா பெயில் அவுட் பண்ண சிச்சுவேஷன் வேற, இப்ப நம்ம இருந்து இவங்க பெயில் அவுட் பண்ணணுங்கிற வர்ற சிச்சுவேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேற. that pressure was not right. இப்போ I feel like they are out of that pressure. ஓகே 2-0 இருக்கிற சிச்சுவேஷனை நான் அவனை இறக்குறேன். பிகாஸ் இந்த சீசன்லேயே பார்த்தோம்னா ஐ திங்க் பிரீமியர் லீக்ல இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ஈத்தன் வந்து உள்ள வந்திருக்கிறது ரொம்ப குறைவா தான் வந்திருக்கான். மற்ற கேம்ல எல்லாம் ப்ரெஷர் இருக்கிறப்ப அவனை இறக்கவே இல்லை. 1-0 2-0 எதுவா இருந்தாலுமே அவனை இறக்காம நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். பிகாஸ் ஓகே நீ உள்ள போயிட்டு ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டு ஒன்னால எதுவாயிட்டு, ஏன்னா அது ஒரு பிளேயர் எவ்வளவு பாதிக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த கேம்ல வந்துட்டு அவன் ட்ரை பண்ணினது ஸ்மித்ரோ மாதிரி இல்லாம நீ ஓகே ஓப்பனா நீ போய் பண்ணுடா, ஸ்மித்ரோ ஃபோர்ஸ் பண்றதை தாண்டி I'll give you this platform, go and express yourself, make mistakes, நீ தப்பு பண்றியா பண்ணு, because it is not really going to amount to much. ஏன்னா நம்ம கிட்ட இந்த ஒரு செக்யூரிட்டி இருக்குங்கிறதுனால பண்ற மாதிரி I feel this is a better way to develop him than what we did last season. லாஸ்ட் சீசன் நம்மளுக்கு கிளிம்ஸ் கிடைச்சது குவாலிட்டியை பத்தி, பட் அந்த குவாலிட்டியை அந்த பொட்டன்ஷியலை ரீச் பண்றதுக்கு நம்ம எண்ட் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு இது ஒரு கரெக்டான ஒரு வழி மாதிரி தான் எனக்கு தோணுச்சு மெயினா பார்க்கணும்னா. ஸோ தட்ஸ் வாட் ஐ ஃபெல். இல்ல எனக்கு அதுதான் மேனேஜரலி எனக்கு அதுல எந்த நீங்க சொல்றதுல எதுவுமே ப்ராப்ளம் இல்ல. பட் மேபி என்னோட பாயிண்ட் என்னன்னா, இஸ் இட் டைம் ஃபார் ஹிம் டு ஹேவ் பீன் இன் லோன். நம்ம டீம்ல இருந்தது பல ஒரு லோன் கொடுத்துருக்கணுமோ. இந்த சீசன் நான் லோன்னா டவுமன் ஒருத்தன் தான் சொல்லுவேன், வேற யாருமே சொல்ல மாட்டேன். இந்த சீசன் இப்ப நம்ம ஜெனுவினாவே எல்லாத்தையுமே அடிக்கணும்னு பாக்குறோம், இல்ல எல்லாத்தையுமே கம்பீட் பண்ணணும்னு பாக்குறோம்னா நம்மளுக்கு பாடிஸ்ங்கிறது மேக்ஸிமம் தேவை. அது நீ வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு கேம்ல ஜாப் பண்றியா அதுவா இருந்தாலும் ஓகே. ஏன்னா மெயினா நம்ம டோமன் வந்துட்டு நம்மளோட விளையாடாத நேரத்துல அவன் வந்துட்டு Under 21 Under 23 போய் விளையாடிட்டு. சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு ஈத்தனுக்கு வந்து இங்க இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறைய வரும். ஸோ தட் வே ஐ ஃபீல் லைக்
இந்த சீசனுக்கு we cannot do anything like that. ஏன்னா ஹெசூஸ்க்குமே நான் தான் சொன்னேன். people were saying வந்து ஜான்வரியில வந்து நம்ம ஹெசூஸை வந்துட்டு இதுல அமுச்சு விட்டுறணும், லோன்ல அமுச்சு விட்டுறணும். ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் நெசசரி, பிகாஸ் நம்மளுக்கு எவ்வளவு பாடிஸ் இருக்கணுமோ இருக்கிறாங்களோ அது நம்மளுக்கு நல்லது. அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கிறப்ப ஐ வுட் ஃபீல் லைக் இந்த சீசன் வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் போக போக ஹில் ஸ்லோலி லைக் ஸ்டார்ட் கெட்டிங் லைக் மோர் ஓப்பன் மினிட்ஸ். இப்போ நம்ம வந்து கப்பில் விளையாடுறோம்னா கப்பில் இன்னுமே யார் விளையாடுறாங்களோ இல்லையோ தைரியமா இவனை ஸ்டார்ட் பண்றோம்ல அந்த ரோல்ல. that is a big thing. So I feel like அவனுடைய டெவலப்மெண்டல் பாத் வந்து கரெக்டா தான் போயிட்டு இருக்குன்னு. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே கமெண்ட் செக்ஷன்ல. ஐ திங்க் அதுதான் வந்து நம்ம வந்து பர்ன்லி பத்தி சின்னதா பேசணும்னு நினைச்சிட்டு ரொம்ப 1 மணி நேரம் பேசிருக்கோம் பர்ன்லி கேமை பத்தி. எப்படியோ அதுதான் வந்து நம்ம இந்த கேமோட ரிவ்யூ அண்ட் பிளேயர் ரேட்டிங்ஸ். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அகேன் அபவுட் ஈத்தன் as well, what do you feel? ஸோ அடுத்து ஸ்லாவியா பத்தி ஒரு சின்ன ப்ரிவ்யூ. இந்த வாட்டி உண்மையை சொல்றோம், ஸ்லாவியாவோட ப்ரிவ்யூ சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்லாவியா பத்தி எங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது, அதுதான் உண்மை. ஏன்னா செக் பிரீமியர் லீக் பத்தி இப்பதான் பார்த்துருந்தேன். சைட்ல ஒரு 4-5 டேப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். மொத்தமா வந்து 16 டீம் தான் இருக்கு, 30 கேம் தான் ஒரு சீசனுக்கு. அதை தாண்டி ஏதோ குரூப்பா பிரிச்சு 5 டீமை சேர்த்து போட்டுட்டு அவங்க வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா 5 கேம் என்னன்னு புரியல. அது வந்து ஒரு அவங்களே ஒரு லீக்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்களே ஒரு நாக் அவுட் குரூப் மாதிரி பிரிச்சு என்னமோ பண்றாங்க. நம்ம அமெரிக்கன் ஸ்போர்ட் மாதிரி ஆயிடுது திடீர்னு கான்ஃபரன்ஸ்னு. பட் தேவர் தி வின்னர்ஸ் ஆஃப் தி லீக் லாஸ்ட் சீசன். அவங்களுக்கு வந்து எப்பயுமே செக் லீக்னு பார்த்தா ஒன்னு இந்த ஸ்பார்டா பிராக் வரும், இல்லாட்டி ஸ்லாவியா பிராக் வரும். இது ரெண்டும் நம்மளுக்கு தெரிஞ்ச டீம். அவங்க தான் மாத்தி ஜெயிச்சுன்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்க வேற. ஸோ ஸ்லாவியா பிராகா வந்து போன சீசன் லீக் ஜெயிச்சாங்க. இந்த சீசன் வந்து டேபிள் எடுத்து பார்த்தா செகண்ட் இருக்கானுங்க, அன்பீட்டனா இருக்கானுங்க. இல்ல எனக்கு இவனுக்கு எடுத்து ஏதாச்சும் ஒரு அவுட்ரேஜஸ் ஏதாச்சும் எடுத்து பார்க்கலாமான்னு பார்த்தேன். எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச 3 செக் பிளேயர் யாரு, பீட்டர் செக், ரசிஸ்கி அண்ட் நெட்வெட், இவனுங்களாச்சும் அங்க ஆடி இருக்கானுங்கன்னு பார்த்தா அவனுங்க ஸ்பாட்டால தான் ஆடி இருக்காங்க. இவனுக்கு யாரா என்னடா அப்படின்னு பார்த்து ஒரு பிளேயர் பேர் கூட தெரியல. நானும் பிளேயர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது பிளேயர் தெரியுமா எவராச்சும் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்ட ஒரு டாக்கிங் பாயிண்ட். இது வரைக்கும் நம்ம அவங்கள ஒரு தடவை விளையாண்டு இருக்கோம் யூரோப்பா லீக்ல. என்ன பண்ணோம்? அதாவது ஃபர்ஸ்ட் கேம் வந்து டிரா பண்ணிருக்கோம். எமிரியில அட்டடாக்கில தான் டிரா பண்ணிருக்கோம். லாஸ்ட் மினிட் ஈக்குவலைசர். செகண்ட் இதுல வந்து செகண்ட் லெக்ல வந்து 4-0 ஜெயிச்சிருக்கோம். நம்ம பெப்பே பிரேஸ் அடிச்சிருக்கோம். ஓ வாவ். பெப்பே செலிப்ரேஷன் இப்ப போடுங்க. சாரி நம்ம வில்லரியல் கூட செமிஃபைனல்ல தோப்போம்ல. ஆபாபா. அப்ப குவார்டர் ஃபைனல் இவனும் கூட தான் ஆட்டோம், ஸ்லாவியா கூட தான் ஆட்டோம். வில்லாரியலா ஒலிம்பியாக்கோஸா? ஒலிம்பியாக்கோஸ் ரவுண்ட் ஆஃப் 16ல போனது. அபாமேங் மிஸ். அடுத்த வருஷம் அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் வேற லீக். அது இப்ப நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல இருக்கோம். நம்மளும் வந்து அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா அடிச்சு மறந்துட்டோம். அதான் வில்லரியல் சீசன்ல குவார்டர் ஃபைனல் இவன் கூட அடிச்சிருக்கோம். சோ அது ஒண்ணுதான் டாக்கிங் பாயிண்ட். வேற எதுவுமே எனக்கு இல்ல இவனுங்களை பத்தி. பிராக் நல்ல ஊருப்பா, யாராச்சும் போறதுனா போக, நல்ல ஊராக. நீ அதையே பாயிண்ட் ஆக்கிட்டதே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. ஏன்னா வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு கூகுள்ல போயிட்டு செக் ஃபர்ஸ்ட் லீக் ஸ்லாவியா பிராகா ரீசென்ட் ரிசல்ட்ஸ் போட்டா 2-0 மட்டும் தான் போடுறான் ஸ்கோரர்ஸ். அதுக்கு மேல ஸ்டாட்ஸ் எல்லாம் எல்லாமே 0-0-0 இருக்கு. அவனுங்களே ஸ்டாட்ஸ் கவுண்ட் பண்ண மாட்டாங்க. நான் என்னத்த பண்றது இதுல பத்தி பேசுறதுக்கு. ஆனா ஒரு 4 பேர் பார்த்தேன். அவங்களோட இது வந்து லைக் லாஸ்ட்லெஸ் ரெக்கார்ட். அவங்களுக்கு 8 wins and 6 draws இந்த சீசன்ல. இப்ப அவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அவங்களுமே 30 பாயிண்ட்ஸ்ல. நல்ல கோல் டிஃபரன்ஸ், 16 கோல். இவங்களோட பிளேயர்ஸ்னு பெரிய பிளேயர்ஸ்னு பார்த்தா வசில் குசேஜ்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ரைட் விங்கரான். அதே மாதிரி வந்து லூகாஸ் ப்ரவோர்ட் லெஃப்ட் விங்கர். தாமஸ் ஹோல்ஸ்னு ஒருத்தர் சென்டர் பேக் இருக்கான். மொய்மிர் சைட்டில். அதுக்கப்புறம் வந்து தாமஸ் சோரி இந்த சைட்டில் ஸ்ட்ரைக்கர், சோரி ஸ்ட்ரைக்கர். கிறிஸ்டோஸ் ஜஃபெரிஸ் சென்டர் மிட்ஃபீல்டர். இவங்கெல்லாம் தான் வந்து ஃபுட்மாப் வந்து இவங்களுடைய பெஸ்ட் பிளேயர்னு சொல்லியிருக்கு. இதுல இந்த ரைட் விங்கரும் முதல் சொன்ன ரைட் விங்கரும் லெஃப்ட் விங்கரும் ஆளுக்கு 4 கோல் அடிச்சிருக்கானுங்க. அதுல முதல் சொன்னவன் வந்து இந்த வாசில், அவன் பேர் வந்து வாசில் குசேஜுங்கிறவன் 4 கோல் 4 அசிஸ்ட் வேற. ஸோ அவன் தான் வந்து ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். பட் ஓவரால் கேம்னு பார்த்தோம்னா திஸ் ஷுட் பி லைக் அ வெரி கம்ஃபர்டபுள் வின் ஃபார் அஸ். என்னதான் அவே கேமா இருந்தாலுமே இது வந்து நம்ம வந்து கம்ஃபர்டபுள்ங்கிறத தாண்டி நம்ம வந்து எதை அச்சீவ் பண்ணணும்னு ட்ரை பண்றோமோ அதுக்கு இந்த கேம்லாம் வந்து தட்டி நம்ம எப்படி பர்ன்லியை தட்டி விட்டுட்டு போகணும்னு சொன்னோமோ அந்த மாதிரி தான் இந்த கேமை நம்ம இப்போ தட்டி விட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு கேமாக தான் இருக்கணும். ஸோ ஐ மீன் லைக் இதில் வந்து நம்ம பேசணும்னா பேசிக்கலி ஸ்டார்டிங் லைனப் பற்றி தான் பேசணும். மற்றபடி கேம் பிளேலாம் நம்ம எப்படி விளையாடுறோமோ அது சாதாரணமாக விளையாடினா போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங் லைனப் அண்ட் ப்ரெடிக்ஷன் உண்டு. ஸ்டார்டிங் லைனப் ஐ திங்க் ராயா வுட் ஸ்டார்ட் அகேன். கெப்பா ஸ்டார்ட் பண்ணுவான்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை கெப்பா டொமஸ்டிக் மட்டும் தானா? ராயா ஓகே. கெப்பா ஸ்டார்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ராயா தான் ஸ்டார்ட் பண்ணுவான். எனக்கு என்னன்னா லைக் அந்த டாப் 8 எவ்வளவு சீக்கிரம் செக்யூர் பண்றோமோ அவ்வளவு பெட்டர்.
So I Fair, think fair. Arteta is also thinking that way. யா பேக் ஃபோர்ல எப்படி ஃபுல்லி மறுபடியும் மாத்துவோம்னு நினைக்கிறேன் ஃபுல் பேக் ஃபோரை இல்லாட்டி எவனா ஒருத்தன் எனக்கு வந்து லைக் ஐ வுடன் மைண்ட் சீயிங் ஸ்கெல்லி ஹின்கப்பி மஸ்கோரா அண்ட் ஒயிட் ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு என்னமோ வந்து அது ஏன்னா நான் மிட் வீக் கேமுக்கும் பிரைட்டன் கேமுக்கும் அதெல்லாம் பண்ண மாட்டான்னு தான் சொல்லி இருந்தேன் பார்த்தா எல்லாரையுமே மாத்தி விட்டான் அவன் பாட்டுக்கு ஸோ மேபி எனக்கு வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக் கேமுங்கிறதுனால மேபி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து ஒரு பிளேயர் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் லைக் எய்தர் கேப்ரியல் ஆர் சலீபா வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் மிட்ஃபீல்டர் சுபி இஸ் நாட் தேர் எனக்கும் அதான் தோணுது. ஏன்னா வந்து அதான் அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் ஆச்சு இருப்பான்னு தோணுது. அண்ட் எப்படி இருந்தாலும் இப்போ பிரேக் வேற வரும்ல நவம்பர்ல. ஆமா 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 அடுத்து நம்ம சண்டர்லாண்ட் கேம் முடிச்சுட்டு பிரேக் வேற வரும். மிட்ஃபீல்ட் அஃப்கோர்ஸ் சுபி ஸ்டார்ட் பண்ண மாட்டான். ஸோ ஐ திங்க் நார்கார்ட் ரைஸ் அண்ட் ஈத்தன் இன்ஸ்டெட் ஆஃப் எசேக்கு வந்து ஒரு ரெஸ்ட் இல்ல எசே ரெஸ்ட் கிடைக்காது. அவன் வந்து லெஃப்ட் விங்ல ஆடணும் அவன். ஆமா இல்ல ஐ திங்க் ஈத்தன் வில் பிளே அண்ட் எசே வில் பிளே லெஃப்ட் விங் பிகாஸ் ட்ரோசார்ட் வந்து கண்டினியூஸ் கேம்ஸ் ஆடுவானான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ மெரினோட வாழ்க்கை இப்போதைக்கு அவன் ஸ்ட்ரைக்கர். ஏன்னா கியோகரஸ்க்கு என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. நான் பார்த்தது அவனுக்கு வந்து கான்டாக்ட் வந்தது மூஞ்சில தான் அடி வாங்கினா. பட் ஆனா அந்த மூஞ்சில அடி வாங்கினதுக்காக ஒரு ஹாஃப் தூக்கிட்டானான்னு தெரியல. மசில் நிகழ் இருக்கு அதனால தான் தூக்கிருக்கோன்னு சொல்லிருக்கான். அது எவ்வளவு தூரம் தெரியல. ஸோ கியோகரஸ் ஆடலைன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெரினோ தான் ஸ்ட்ரைக்கரா ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ ரைட் விங் ஐ திங்க் அகேன் டவுமன் ஸ்டார்ட் பண்ணுவான்னு எனக்கு தோணல. சாக்கா ஸ்டார்ட் பண்ணுவான். கொஞ்சம் ஃபிட்னஸ் வரதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவான் கண்டிப்பா ஒரு 60 நிமிஷம். ஏன்னா இந்த சிச்சுவேஷன்ல எல்லாம் வந்து நீ வந்து விளையாடி தான் ஃபிட்னஸ் கொண்டு வர முடியும். நம்ம பிரைட்டனுக்கு முன்னாடியே பார்த்தோம் அவனுக்கு வந்து அந்த இது போன கேம் வீக் வந்து நம்ம பார்த்தோம் ஹி வாஸ் நாட் லைக் ஹி டிடன்ட் ட்ரெயின் சொன்ன ஆர்டெட்டா. ஸோ அதனால வந்து டெஃபினட்டா அவனுக்கு வந்து இந்த இது கொடுக்கறதுக்காக கொண்டு வருவான் அன்கன்ஃபர்ம்டு. ஸோ இன் தட் சிச்சுவேஷன் ஐ ஃபீல் லைக் சாக்கா வில் ஸ்டார்ட் அண்ட் ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெரினோ அண்ட் எசே தான் வந்து ஃப்ரண்ட் லைனா இருக்கும். எசே பலா ட்ரோசார்ட் திருப்பி ஒரு 15 minutes வந்து ஆடுற மாதிரி இருக்கும். அண்ட் இஃப் இட் இஸ் நாட் ரியலி சீரியஸ் இவனுக்கு பதிலாக கியோகரஸ் வருவான்னு நினைக்கிறேன் செகண்ட் ஹாஃப்ல மெரினோக்கு பதிலாக. ஸோ திஸ் மைட் பி த லைன் அப் அன்லெஸ் மெரினோ கியோகரஸ்க்கு எதுவும் பெருசா எதுவும் பிரச்சனை இல்லை அவனே ஸ்டார்ட் பண்ணுவானாலும் நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் நம்மளுடைய லைனப்பா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். உங்களுடைய ஆப்ஷன்ஸ் சொல்லுங்க. அண்ட் ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் சொல்றேன் 2-0 ஃப்ரம் மை சைட். நீ பண்ண மாட்டியா? சரி ஓகே அதுவே புரிஞ்சு போச்சு. நானும் 2-0 தான் சொல்லுவேன். 2-0 ஓகே மக்களே. இதுதான் எங்க 2 பேர்ல ஒருத்தர் எப்பயுமே பண்ண மாட்டேன்னு சொல்லுவான், அதனால பண்ணாமே விட்டுட்டான். ஸோ தேங்க்ஸ் a lot for joining me லலித் அண்ட் விஜய். இந்த ஹோப்ஃபுல்லி நம்ம ஸ்லாவியா கேம்ல ஒரு வின்னோட உங்களை சந்திக்கிறோம். டேக் கேர் கைஸ் அண்ட் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேக் கேர், பை.